தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இந்த நாட்களில் சாலமோனின் தேவாலயத்தை குறித்து நாம் படித்து வருகின்றோம். These days we are studying about the temple of Solomon. நேற்றைக்கு சொன்னது போல, as we saw yesterday, இந்த சாலமோன் தேவாலயம் முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், இரண்டாவது நித்திய ராஜ்யத்துக்கும், மூன்றாவது சபையாம் தேவாலயத்துக்கும், நாலாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நிழலாக காணப்படுகின்றன. First of all, the temple of Solomon is a type of the Lord Jesus Christ, and then the eternal kingdom. Thirdly, it is a type of the New Testament church, and fourthly, the type of a spirit baptized individual. நேற்றைக்கு இதுக்கு நிழலாட்ட முக்கியமான 7 ஆலயங்களை குறித்து நாம் படித்தோம். Yesterday we studied about we mentioned 7 important temples. அந்த தேவாலயம் கட்டின இடத்தை மோரியா மலை என்றும் நாம் பார்த்தோம். We saw that the site of these temples was Mount Moriah. இந்த ஆலயத்துக்கு ஒரு அஸ்திபாரம் காணப்பட்டது. This temple had a foundation. ஆசரிப்பு கூடாரத்துக்கு அஸ்திபாரம் இல்லை. The tabernacle had no foundation. அது ஒரு இடமிட்டு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்தது. Because it had to be transported. ஆனால் சாலமோன் தேவாலயத்துக்கு பலமான அஸ்திபாரம் காணப்பட்டது. But King Solomon's temple had a strong foundation. அந்த அஸ்திபாரம் நித்திய ராஜ்யத்துக்கு நிழல் என்று நாம் நேற்றைக்கு படித்தோம். We saw yesterday that that foundation is a type of the eternal kingdom. அப்படிப்பட்டதான நித்தியமான ஒரு இடத்தை ஆபிரகாம் ஆராய்ந்து பார்த்தார். And Abraham saw such a eternal place. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இதனுடைய ஒரு முகவரியை குறித்து நாம் படிப்போமா? Now we will just study the gist of these things. ஆசரிப்பு கூடாரம் அது நமக்கு யாவருக்கும் தெரியும். We all know about the tabernacle. இதே போல தாவீதுக்கு சாலமோன் தேவாலயத்தை குறித்துள்ள வெளிப்படுத்தல் தேவன் தந்தார். Just like this, God gave David revelations about the temple to be built by Solomon. தாவீது பெற்றுக்கொண்ட வெளிப்படுத்தல் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லி தந்தார். David passed on his revelations to his son Solomon. சாலமோன் அதன்படியே அந்த ஆலயத்தை செய்தார். And Solomon, according to the given pattern, built the temple. ராஜாவாகிய ஹீராம் அவனுக்கு உதவியாக காணப்பட்டது. And Hiram, the king of Tyre, assisted him. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவனுக்கு தேவையான மரங்களும் மற்ற பொருட்களும் கொடுத்து உதவி செய்தார். The needed wood and other substances were given to him for help. எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி சாலமோன் செய்தார். Solomon did everything according to the will of God. இனியும் ஒன்றொன்றாக நாம் சிந்திப்போம். And we will consider these things one by one. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆசரிப்பு கூடாரத்துக்கு 100 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் 5 முழம் உயரம் என்று நமக்கு தெரியும். We all know that the dimensions of the tabernacle are 100 by 50 by 5. சாலமோன் தேவாலயம் 60 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 30 முழம் உயரமுமாக காணப்பட்டது. But the dimensions of Solomon's temple were 60 by 20 by 30. எல்லாருக்கும் இந்த படம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். I don't know if all of you can see this picture from far away. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. 60 முழம் நீளம், 60 cubits long, 20 முழம் அகலம், 20 cubits broad, 30 முழம் உயரம், 30 cubits high. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. நேற்றுக்கு நாம் வாசித்தது போல As we read yesterday, பெரிய கற்களினாலும் 3 வரி பெரிய கற்களினாலும் ஒரு வரி தேவதாரு பலகையினாலும் அஸ்திபாரம் போட்டார். the foundations were laid with 3 rows of huge stones and 1 row of cedar wood. இந்த ஆலயத்துக்கும் 3 பகுதிகளை நாம் பார்க்கின்றோம். We see 3 parts to this temple. ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம். One is the most holy place. இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம். Secondly, the holy place. மூன்றாவது பிரகாரம். Thirdly, the court. ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இதற்குமுள்ள ஒரு வித்தியாசம். One difference between the tabernacle and this temple. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு பிரகாரம். The tabernacle had just 1 court. 100 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் உள்ள ஒரே ஒரு பிரகாரம். 1 court whose dimensions were 100 by 50 cubits. ஆனால் சாலமோன் தேவாலயத்திலே பிரகாரத்துக்கு அளவில்லை. But the dimensions of the court of Solomon's temple were not defined. ஆனால் 2 பிரகாரம் காணப்பட்டது. Nevertheless, it's mentioned that there were 2 courts. ஒன்று வெளியிலே பிரகாரம். One is the outer court. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இரண்டாவது உள் பிரகாரம். Secondly, the inner court. வெளியிலே பிரகாரத்துக்கு முற்றம் என்றும் ஒரு பேர் உண்டு. The outer court was like the courtyard.
உள் பிரகாரத்துக்கு ஆசாரியர்கள் பிரகாரம் என்றும் ஒரு பேருண்டு. The inner court was called the court of the priests. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. வெளி பிரகாரத்தில் இஸ்ரவேலியர் வந்து நிற்பார்கள். The outer court was the place where the Israelites would stand. இனியும் அந்த பிரகாரத்தை நாம் கவனிக்கும் போது Now when we consider the court, ஆசரிப்பு கூடாரத்தில் காண்கிறது போல just like as we see in the tabernacle, முக்கியமாக 7 பணிமுட்டுகளை நாம் பார்க்கின்றோம். we see there were 7 important vessels, ஆசரிப்பு instruments. கூடாரத்தில் In the tabernacle, முக்கியமாக 7 பணிமுட்டுகள். there were seven important vessels. பிரகாரத்தில் 2 பணிமுட்டுகள். 2 of them in the outer court. ஒன்று பலிபீடம், One is the altar. இரண்டாவது வெங்கல தொட்டி. Secondly, the brazen laver. பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பணிமுட்டுகள். In the holy place, there were 3 instruments. ஒன்று குத்து விளக்கு, One is the candlestick. இரண்டாவது சமூக தப்பத்தின் மேசை, Secondly, the table of showbread. மூன்றாவது தூபபீடம். Thirdly, the incense altar. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் In the holy place, 2 பணிமுட்டுகள். 2 instruments. ஒன்று உடன்படிக்கை பெட்டி, One, the ark of the covenant. இரண்டாவது பெட்டியுடைய மூடியாகிய கிருபாசனமும் கெரூபுகளும். Secondly, the lid that covered the ark of the covenant, the mercy seat with the cherubim. அதே போல Just like that, சாலமோன் தேவாலயத்திலும் பணிமுட்டுகளை நாம் பார்க்கின்றோம். we see vessels in Solomon's temple as well. பிரகாரத்தில் ஒரு பெரிய பலிபீடம் உண்டு. In the outer court, there is a huge altar of sacrifice. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்த பலிபீடம் அது 5 முழம் நீளமும் 5 முழம் அகலமும் 3 முழம் உயரமும் உள்ள ஒரு பலிபீடம். The altar of the tabernacle was 5 by 5 by 3 cubits. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. 5 முழம் நீளம், 5 முழம் அகலம், 3 முழம் உயரம். 5 cubits length, 5 cubits breadth, 3 cubits height. ஆனால் சாலமோன் தேவாலயத்தில் பலிபீடமானது 20 முழம் நீளமும் 20 முழம் அகலமும் 5 முழம் உயரவும் 10 முழம் உயரவுமாக காணப்பட்டது. But we see that the altar of the Solomon's temple was 20 cubits by 20 cubits by 10 cubits. தேவனுக்கு மகிமை. 20 முழம் நீளம், 20 முழம் அகலம், 10 முழம் உயரம். 20 cubits by 20 cubits by 10 cubits. 4 மடங்கு பெருசு. 4 times larger. அந்த பலி செலுத்தும்படியாக பெரிய ஸ்டெப்ஸ்களும் காணப்பட்டது. There were huge steps that led to the altar. அதுதான் கிழக்கே வாசலில் காணப்பட்டதான பலிபீடம். That is the altar that was founded towards the east. அதுக்கு அடுத்தபடியாக After that, ஒரு பெரிய கடல் தொட்டியை நாம் பார்க்கின்றோம். there was a huge molten sea. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு வெங்கல தொட்டியை There பார்க்கிறோம். was a brazen laver in the tabernacle. அதற்கு ஒரு பாதம் உண்டு. It had a base வெங்கலத்தினால் செய்யப்பட்ட தொட்டி. made of brass. இதற்கு அளவில்லை. No dimensions were specified. ஆசரிப்பு கூடாரத்தில் வெங்கல தொட்டிக்கு அளவில்லை. The dimensions of the brazen laver in the tabernacle are not specified. வெங்கலத்தினாலும் ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களினாலும் செய்யப்பட்டதான வெங்கல தொட்டி. Made of brass from the looking glasses of women. ஆனால் சாலமோன் தேவாலயத்தில் கடல் தொட்டி, But the molten sea of Solomon's temple, அதற்கு அளவு உண்டு. the dimensions were specified. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு திசையில் இருந்து அடுத்த திசை வரைக்கும், From one direction to the next. அதனுடைய விளிம்பில் இருந்து ஒரு பகுதியில் இருந்து ஒரு பகுதி வரைக்கும் From brim to brim, 10 முழம் நீளம். 10 cubits long. பிறகு அதனுடைய சுற்றளவு Then its circumference, 30 முழம் நூல் அளவு. 30 cubits. அதனுடைய உயரம் Its height, 5 முழம் உயரம். 5 cubits. 10, 30, 5. So 10 and 30 and 5. ஆனால் இதுங்க ஒரு பாதம் காணப்பட்டது. But this had a base too. ஆனா அதுக்கு பாதம் அல்ல. But that did not have a base. 12 ரிஷபங்களை நாம் பார்க்கின்றோம். We see there are 12 oxen as its base. 12 காளைகள். 12 oxen. 3 வடதிசைக்கும், 3 தென் திசைக்கும், 3 கிழக்கு திசைக்கும், 3 மேற்கு திசைக்கும் காணப்பட்டது. 3 facing east, 3 facing west, 3 facing north, 3 facing south. இது காளையும் இந்த ரிஷபங்களும் இந்த தொட்டியும் வெங்கலத்தினால் செய்யப்பட்டது. The oxen and the molten sea, they were made of brass. ஆனா எத்தனை கிலோ അല്ലെങ്കിൽ எத்தனை டன் അല്ലെങ്കിൽ தாலந்து வெங்கலத்தினால் செய்யப்பட்டது என்ற அளவில்லை. It is not mentioned as to how many talents of brass were used. இந்த சாலமோன் தேவாலயத்திலே अनेक பொருட்கள் வெங்கலத்தினால் செய்யப்பட்டது. Many instruments in Solomon's temple were made of brass. வேதத்தில் வாசிக்கிறோம் வெங்கலத்துக்கு நிறவில்லை,
The Bible says the brass was without measure. அவ்வளவும் வெங்கலம். So much of brass. நேற்றைக்கு பொன்னினுடைய கணக்கை நாம் எடுத்தோம். Yesterday we saw the weight of gold. 1,80,000 தாலந்து பொன்னு. 1,80,000 talents of gold. அவ்வளவும் பொன்னு இருந்தது. So much of gold. தாவீது கொடுத்ததான பொன்னு. David's contribution. ஏறக்குறை 367 நமது டாடா லோரியிலே அவ்வளவு 367 லோரி பொன்னு. That is about 367 Tata lorries of gold. 100க்கு 60 ஒரு நம்ம ஒரு ஹால் கட்டினா கூடி போனா 10 லோரி അല്ലെങ്കിൽ 20 லோரி மணல் வந்தால் போதும். Now if you build a hall that is about 100 by 60, you need at about அவ்வளவு மணலே குவித்தா ஐயோ இவ்வளவு மணலா அப்படியே கேட்போம். you put all that sand in a heap, you will see so much of sand. ஆனா தாவீது தேவாலயத்துக்காக கற்றுக் கொடுக்கலான பொன்னினுடைய அளவு 367 லோரி. But the number of the amount of gold that David contributed towards the temple were 367 lorries. அந்த பொன்னு வெள்ளி ஒன்றுமே பாவிக்கவில்லை. But Solomon did not use any of that gold or silver. அவன் அதுக்கு ஒரு அறையை கட்டி He built a roof chamber for it அந்த அறையிலே கொண்டு வைத்தான். அது பிறகு படிப்போம். and stowed it all in that chamber. அப்போ வெங்கலத்துக்கு அளவில்லை. Brass without weight. 12 காளைகளின் மேல் ஒரு வெங்கல தொட்டியை செய்து A molten sea of brass upon the 12 oxen. அதில் லில்லி புஷ்பத்தினுடைய ஆகிருதியில் ஒரு பூவும் காணப்பட்டது. There were decorations like lilies around. சுற்றிலும் ஒரு முழத்துக்கு 10 மொக்குகள் வைத்து அநேக மொக்குகளும் காணப்பட்டது. At the space of 1 cubit we see there were buds placed around. ஒரு முழத்துக்கு 10 மொக்குகள். 10 buds at the space of 1 cubit. 2 வரிசை மொக்குகள். 2 rows of buds. ఈ మొక్కుകളും ఈ లిల్లీ పుష్పവും ఈ తొట్టిயும் ఈ కాళകളും ഋഷഭങ്ങളും வெங்கலத்தினால் செய்யப்பட்டது. These knobs and the buds and the molten sea and the oxen were all made of brass. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இனி அடுத்தபடியாக After this, இதே தொட்டி அல்லாமல் இதுக்கு கடல் தொட்டி என்று பெயர். this was called the molten sea. அப்ப சின்ன தொட்டிகளும் உண்டு. There were also small vessels containing water. இதுக்கு கொப்பரங்கள் என்று பெயர். They were called baths. They were called baths. Praise the Lord. இதற்கு 4 வீல்கள் உண்டு. They had 4 wheels. வெங்கலத்தினாலே அதுக்கு ஆதாரங்களும் செய்யப்பட்டது. It had bases. அந்த ஆதாரங்களிலும் கெரூபுகளுடையும் ஈத்துபனத்தினுடையும் ஆகிருதியும் ரூபங்களும் காணப்பட்டது. And on the bases there were inscriptions of cherubim and oxen. தொட்டி செய்யப்பட்டிருக்கிறது. There also there were baths made. அந்த தொட்டி சாலமோன் தேவாலயத்தினுடைய பிரகாரத்தினுடைய ஒரு பகுதியில் 5 தொட்டியும் மற்ற பகுதியில் 5 தொட்டியும் வைக்கப்பட்டது. And 5 base baths lined either side of the court of Solomon. இவ்விதமாக 10 தொட்டிகள் செய்யப்பட்டது. In all there were 10 baths. எதற்காக இந்த 10 தொட்டிகள்? What were these baths for? எதற்காக இந்த கடல்? What was the sea for? கடல் தொட்டி ஆசாரியர்களுடைய கையும் காலும் கழுகும்படியாக சுத்திகரிப்புக்காக. The molten sea was for the washing of the hands and feet, for the sanctification of the priests. அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கைகளையும் கால்களையும் கழுகி சுத்திகரிக்க வேண்டும். Every day they would have to wash their hands and feet and sanctify themselves. யாராவது தன் கையையும் காலையும் கழுகாமல் சுத்திகரிக்கப்படாமல் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தால், if they did entered into the temple without washing their hands and feet, உடனே அவன் அந்த இடத்தில் இறந்து போவான். they would die right there. காரணம் நியாயப்பிரமாணம். That's the law. தேவனுடைய பிரமாணத்துக்கு மாற்றம் இல்லை. There was no change to God's law. அதனால் பயத்துடன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது அவசியம். So everything had to be done with reverence. அதனால தான் தாவீது தன் குமாரனை பார்த்து இவ்விதமாக சொன்னார். That's why David looked at his son and said, சாலமோன், நீ பெரிய ஆலயத்தை கட்டப் போகிறாய். Solomon, you're going to build a great temple. அந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. I did not get this privilege. ஆனா உனக்கு தேவையான பொருட்களை நான் வைத்து போகிறேன். But I am leaving behind all the substances for it. மிகவும் ஜாக்கிரதையாக ஆலயம் கட்ட வேண்டும். So build this temple very carefully. தேவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். God is the one who discerns the imagination of the thoughts of every heart. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் என்றல்ல, Not just discerning the heart. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். God examines the imaginations of the thoughts of the heart. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அதனால தான் மனுஷன் முகத்தை பார்க்கிறார். That's why
why man sees the face, தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். but God sees the heart. அப்போ அவ்வளவு ஜாக்கிரதையாக சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். So Solomon had to build the temple so carefully. கட்டும் போதே இவ்வளவு ஜாக்கிரதை எங்கே இருந்தால், If there was so much care taken while building, அதில் ஊழியம் செய்கிறவர்கள் அதே பார்க்கிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். those who are ministering in it must be even more careful. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் ஆசாரியர்கள் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுகி சுத்திகரிக்க வேண்டும். Which is why every day the priests had to wash their hands and feet. அதற்காக இந்த தொட்டியில் 3000 குடம் தண்ணீர் காணப்படுகிறது. That's why there were 3000 pots of water in this molten sea. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. ரெண்டு இடத்தில் ரெண்டு அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Two measures are specified in two places. ராஜாக்கள் புத்தகத்தில் In the book of Kings, 2000 குடம் என்றும், 2000 pots of water. பிறகு நாளாகம புத்தகத்தில் In the Chronicles, 3000 குடம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3000 pots of water are அது பிறகு mentioned. சொல்லி தருகிறேன். We will specify that ரெண்டு later. அளவும் சரிதான். Both are right. ஒரு குடம் என்று சொன்னால் 6 கேலன், One pot means 6 gallons. 66000 லிட்டர் தண்ணி. That is 66,000 liters of water. எத்தனை லோரி தண்ணி என்று யோசித்து பாருங்க. Then imagine how many lorries of water. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அது பிறகு நாம் பார்ப்போம். We will see that later on. இவ்விதமாக 10 தொட்டிகள், These 10 baths, 10 கொப்பரைகள் these 10 baths, ஊழியம் செய்யும் போது while ministering, பலி செலுத்தும்படிக்கு அநேக பலி பொருட்கள் வருவார். many objects of sacrifice would be brought for அந்த offering. தகன பலிகளை கழுகும்படிக்கு அவிதமான தொட்டிகளை ஏற்படுத்தினார். These baths were placed there to wash the sacrifices. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒருவன் ஒரு ஹோமயாக தகன பலியை செலுத்தும் போது When a man offers a burnt offering, அதை துண்டமாக கண்டித்து he has to cut it into அதை pieces. கழுக வேண்டும். He has to wash the pieces. எங்கேயோ கொண்டு போய் கழுக He கூடாது. can't wash them anywhere. அது கழுகும்படிக்கு விசேஷமான தொட்டிகளை செய்தார்கள். And to do the washing, special baths were made. அதுக்கு தான் இந்த 10 கொப்பரைகள், 10 சிறிய தொட்டிகள். These 10 baths were for this purpose. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இந்த 3 பொருட்கள் பிரகாரத்தில் காணப்பட்டது. These 3 things were in the court. ஒன்று ஒரு பலிபீடம், One is an altar. இரண்டாவது கடல் தொட்டி, Secondly, the molten sea. மூன்றாவது சிறிய தொட்டிகள் இல்லைகள் கொப்பரைகள். Thirdly, smaller vessels of water இனி called baths. பரிசுத்த ஸ்தலத்தில் பார்க்கும்போது In the holy place, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு குத்து விளக்கை நாம் in பார்க்கின்றோம். the tabernacle, we see one candlestick. ஒரு தாலந்து பசும்பொன்னால் ஒரு குத்து விளக்கு நீ செய்வாயாக. Make a candlestick of pure gold out of 1 talent. அதுக்கு ஒரு அளவு உண்டு. Dimension ஒரு specified. தாலந்து பசும்பொன். 1 talent of pure gold. ஆனால் இந்த இடத்தில் But here, ஒரு குத்து விளக்கு அல்ல, 10 குத்து விளக்கு சாலமோன் செய்தார். not 1 candlestick, but Solomon made 10 candlesticks. ஆனால் அதற்கு அளவில்லை. No dimensions. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் நாளாகம புத்தகத்தில் வாசிக்கும் But போது in the Chronicles, பிரமாணத்தின்படி அவர்களே செய்தார்கள். he made them according to the law. மோசேக்கு தேவன் எந்த பிரமாணத்தை கொடுத்தாரோ So the law that was given to Moses அந்த பிரமாணத்தின்படி அவர்களே செய்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். was used to make these vessels, we read in the Bible. 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். 2 Chronicles 8, we read it. வாசிங்க. 2 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 Chronicles 4:7. அவர்களுடைய பிரமாணத்தின்படி அதை செய்ய வேண்டும். It has to be done according to their form or law. தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்ப மோசேக்கு கொடுத்த பிரமாணத்தின்படி சாலமோன் செய்ய வேண்டும் என்ற கருத்து. So the meaning is Solomon had to make them according to the law of Moses. அதனால குத்துவிளக்குக்கு தனிப்பட்டதான ஒரு அளவுகள் இங்கே கொடுக்கப்படவில்லை. So the candlesticks are not given any special dimensions here. பரிசுத்த ஸ்தலத்தில் 10 குத்துவிளக்குகளை செய்தான். In the holy place 10 candlesticks were made. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதில் 5 குத்துவிளக்கை ஒரு பகுதியிலும், 5 of which were on one side, 5 குத்துவிளக்கை மற்ற பகுதியிலும் வைத்தான். the other 5 on the other side. இவ்விதமாக 10 குத்துவிளக்கு. 10 in all. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. மோசே செய்தான குத்துவிளக்கை மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் வைத்தான். The candlestick made by Moses was kept in the holy place. ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்பட்ட எல்லா பரிசுத்த பொருட்களும், All the holy vessels of the tabernacle, 2 சட்டங்கள் விரித்து நிற்கிறதான கெரூபுகளுக்கு கீழே கொண்டு வைத்தார்கள் என்று வேதத்தில் நாம் Bible வாசிக்கிறோம். says, were placed under the 2 cherubims whose wings
wings were stretched forth. அது பிறகு படிப்போம். We'll see that later. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இவ்விதமாக 10 குத்து விளக்கை அவன் செய்தான். So here there were 10 candlesticks. அடுத்த 10 சமூக தப்பத்தின் மேசைகளையும் செய்தான். He made 10 tables of showbread. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மேசையை நாம் பார்க்கின்றோம். In the tabernacle we see one table. இங்கே 10 மேசைகளை செய்தான். Here there are 10. அதில் அப்பங்களை அடுக்கடுக்காக வைத்தான். And the bread was laid in order. 5 மேசைகள் ஒரு பகுதியிலும் 5 மேசைகள் அடுத்த பகுதியிலும் வைத்தான். 5 tables on one side, 5 on the other. மூன்றாவது ஒரு தூப பீடத்தையும் செய்தான். Thirdly, he made an incense altar. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் 10 தூப பீடங்கள் செய்யவில்லை. He did not make 10 altars. ஒரே ஒரு தூப பீடம். Just one altar. இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. All these are significant spiritually. மகா பரிசுத்த ஸ்தலத்தை பார்க்கும்போது In the most holy place, மோசே செய்யப்பட்டதான அந்த உடன்படிக்கை பற்றி the ark of the covenant made by Moses அது தாவீதின் நகரமாகிய சீயோனில் காணப்பட்டது. was seen in Zion, the city of David. அந்த சீயோன் நகரத்தில் இருந்து From Zion, சாலமோன் அந்த பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் கொண்டு வந்து வைத்தார். Solomon brought that ark of the covenant and placed it in the most holy place. ஆனால் சாலமோன் என்ன செய்தான்? But what did Solomon do? அங்கே ஒரு பெரிய கெரூபுகளையும் செய்தான். He made huge cherubim. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 2 பெரிய கெரூபுகளை செய்தான். He saw huge cherubim. ஒலிவ மரத்தினால் 2 கெரூபுகள். 2 cherubim made of olive wood. ஒரு கெரூபினுடைய நீளம் 5 முழம். The height of one cherubim was 5 cubits. அதனுடைய சிட்டகள் 5 முழம். Its wings spanned 5 cubits. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இதா 2 பெரிய கெரூபுகள். These are the 2 cherubim. எல்லாருக்கும் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் வேதத்தில் படித்துக் கொள்ளுங்க. All of you may not be able to see. இதா 2 பெரிய கெரூபுகள். 2 huge cherubim. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. கெரூபினுடைய நீளம் 5 முழம். 5 cubits tall. அதனுடைய செட்டையின் நீளம் 5 முழம். Wings 5 cubits. இவ்விதமாக 10 முழத்தில் ஒலிவ மரத்தினால் 2 கெரூபுகளை அவன் செய்தான். So 10 cubits in all, he made 2 cherubim of olive wood. அந்த கெரூபுகளுக்கு கீழே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தான். And underneath those cherubim was the ark of the இந்த covenant. கெரூபுகள் தங்களுடைய சிறகுகளை விடத்துகிற வேளையில் When these cherubim spread their wings, அதனுடைய செட்டையுடைய ஒரு பகுதி ஒரு சுவரிலும் அடுத்த பகுதி அடுத்த சுவரிலும் முட்ட வேண்டும். we see that the wings should touch either wall, either ends of the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய அளவு The dimensions of the most holy place, 20 முழம் நீளம், 20 cubits long, 20 முழம் அகலம், 20 cubits broad, 20 முழம் உயரம், 20 cubits tall. மொத்தம் 60 முழம் நீளம், In all 60 cubits, 20 முழம் அகலம், 20 cubits broad, 30 முழம் உயரம். 30 cubits tall. அதில் பரிசுத்த ஸ்தலம் மட்டும் But the holy place alone, 40 முழம் நீளம், 40 cubits long, 20 முழம் அகலம், 20 cubits broad, 30 முழம் உயரம். 30 cubits tall. இது பரிசுத்த ஸ்தலம். This is the holy place. இனி மகா பரிசுத்த The ஸ்தலம் holy place, 20 most holy முழம் place, நீளம், 20 cubits long, 20 முழம் அகலம், 20 cubits broad, 20 முழம் உயரம். 20 cubits tall. 30 முழம் உயரம் இல்ல. Not 30 cubits tall. மூன்றும் சமமாக காணப்பட வேண்டும். All 3 should be equal. மகா பரிசுத்த மோசேயுடைய கூடாரத்தை பார்க்கும்போது When you look at the tabernacle of Moses, மகா பரிசுத்த ஸ்தலம் 10 முழம் நீளம், 10 முழம் அகலம், 10 முழம் உயரம். the most holy place was 10 by 10 by 10 cubits. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. காரணம் மகா பரிசுத்த ஸ்தலம் நீளம் அகலம் சமமாக காணப்பட வேண்டும். The most holy place must be equal in dimensions. அது ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. There is a deep truth in it. மகா நித்திய ராஜ்யத்தில் In the eternal ஒரு kingdom, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. there is a most holy place. அதனுடைய நீளமும் அகலமும் சமம் என்று வேதத்தில் The வாசிக்கிறோம். Bible says that its dimensions are also equal. அது பிறகு நாம் We படிப்போம். will see that later. தேவனுடைய பிரமாணத்தை எந்த மனுஷனாலும் மாற்றலாகாது. No man can change God's law. அது வாயினால நீ பேசக்கூடும், You can speak verbally, ஆனால் நீ பிரமாணத்தை மாற்றினால் தேவனுடைய சாபத்தை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. but if you change God's law, you are only inviting God's curse. மகா பரிசுத்த ஸ்தலம் 20 முழம் நீளம், 20 முழம் அகலம், 20 முழம் உயரம். Most holy place of Solomon's temple, 20 by 20 by 20, அதில் ஒலிவ மரத்தினால் made of olive wood, 2 பெரிய கெரூபுகளை செய்ய வேண்டும். were 2 cherubim there. அந்த கெரூபுகளுக்கு கீழே And under those 2 cherubim, மோசே செய்த அதே
உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து was the வைத்தார். same ark of the covenant that Moses made. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. அதை நாம் வாசிப்போமாக. Let's read that. 1 நாளாகமம் புத்தகத்தை நான் படிக்கும் போது First Chronicles 5ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய. 2 Chronicles chapter 5 verses 5 to 7. பெட்டியையும், பெட்டின்னு சொன்னால் உடன்படிக்கை பெட்டி, பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் காணப்பட்ட எல்லா பணிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். லேவியர் தான் அவர்களை கொண்டு வந்தார்கள், மற்ற எல்லோரும் கொண்டு வரக்கூடாது. ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூட இஸ்ரவேல் சபையார் அனைவரும் கேருபீன்களுடைய சட்டைகளுக்கு கீழாக வைத்தார்கள். They placed them under the wings of the cherubim. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும் போது, But when we see the ark of the covenant, அந்த பெட்டி சித்தி மரத்தினால செய்யப்பட்ட, the ark was made of shittim wood அது பொன்னினால மூடப்பட்ட பெட்டி and covered with gold. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதற்கு ஒரு மூடி உண்டு. It had a lid அந்த மூடிதான் கிருபாசனம். called the mercy seat, பசும்பொன்னினால் செய்யப்பட்ட கிருபாசனம். made of pure gold. அதே அடிப்பு வேலையாக ஒரு ரெண்டு கெரூபுகளையும் செய்ய வேண்டும். And 2 cherubim were made of gold of beaten work. கிருபாசனத்தோட அடிப்பு வேலையா Beaten one piece with the காரணம் cherubim. மூடியாகிய கிருபாசனத்தையும் இந்த கெரூபையும் எந்த காரணத்தினாலும் பிரிக்க முடியாது. Which means the cherubim and the lid are inseparable. அது ரெண்டும் ஒன்றாக காணப்பட வேண்டும். Both are one piece. நெட்டும் போல்ட்டிலும் செய்யலாகாது. You can't make it out of nuts and bolts. அது அடிப்பு வேலையாக செய்ய வேண்டும். Made of beaten work. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இந்த இடத்தில் நாம் இப்ப 4 கெரூபுகளை பார்க்கின்றோம். Here we see 4 cherubim. 4 காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Giving us 4 truths. இந்த கெரூபுகளின் மத்தியில் In the midst of these cherubim, தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. God's glory descended. பிரகாரத்தில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கவில்லை. The glory of God did not descend in the court பரிசுத்த ஸ்தலத்திலும் தேவ மகிமை வந்து இறங்கவில்லை. or in the holy place. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கெரூபுகளின் மத்தியில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. But in the most holy place, in the midst of the cherubim, the glory of God descended. மகிமையின் தேவனுடைய இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். That's the place of the God of glory, the most holy place. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. இதுதான் இந்த சாலமோன் தேவாலய கூடாரத்தினுடைய ஒரு முகவுரை. This is the introduction of the Solomon's temple. இனி ஒரு காரியம் கூட. One more thing. இந்த ஆலயத்துக்கு முன்னாக Before this temple இதே போல 2 பெரிய தூண்களையும் செய்தான். stand 2 huge pillars. இந்த 2 தூண்களும் வெங்கலத்தினால் செய்யப்பட்ட தூண்கள். Both pillars were made of brass. ஒரு தூண் வலது பகுதியிலும், One pillar was on the right side, ஒன்று இடது பகுதியிலும் காணப்பட வேண்டும். one pillar on the left side. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. வலது பகுதியில தூணுக்கு பேர் யாக்கீன். The pillar on the right side was called Jachin, இடது பகுதியில தூணோட பேர் போவஸ். and the pillar on the left was called Boaz. தேவன் கூட தூணுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்க. God gives names to pillars. நாம கூட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். We also give names to our children, isn't it? மனம் போல தான் பேர் வைக்கிறோம். But we give them according to our whims, விருப்பம் போல, according to our fancies, அர்த்தமில்லாத பேர்கள், meaningless names. தேவன் வைத்த பேரை பாருங்க. Look at the name God gave. ஓ யாக்கீன், Jachin, போவஸ், Boaz, அர்த்தம் உண்டு. meaningful names. நீங்க பிள்ளைகளுக்கு வைக்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? What was the meaning of the name given to your children? இப்ப லேட்டஸ்ட் பேர்கள். Latest names. என்ன பேர்கள்? What names? புருஷனுடைய பேருடைய ஆல்பபெட்டிக் முதல், The first part of the father's name மனைவியோட பேருடைய ஆல்பபெட்டிக் முதல், and the last part of the mother's name. புருஷன் பாலன் என்று வைத்து, யாராவது பாலன் இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களே அல்ல, பாலன் என்று வைத்துக் கொள்ளுங்க. Suppose the father's name is Balan, அப்ப பி. so B. மனைவியோட பேர் டோரிஸ், My wife's name is Doris. அப்ப டி. Mother's name is Doris. பிள்ளைக்கு வைக்கிற பேர் பிடி. So the child's name is BD. அப்பாவுடைய பியும்
அம்மாவுடைய டியும் சேர்த்து பிடி. So the father's B and the mother's D will become BD. அதான் அவன் பிடிக்கு பின்னால போகிறான். So he goes behind the cigarettes. ஏ பிடி இங்க வா. Hey BD, come here. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒரு காலமும் அப்படி நாம் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கலாகா. Don't give such combinations for your children. தேவன் சொல்லுகிற பேரை நாம் வைக்க வேண்டும். You must name your children after God's nomenclature. நீங்கள் தேவனிடத்தில் பேர்கள் கேட்க வேண்டும். Ask God what name should be given. இத பாருங்க, போவஸ், Boaz, யாக்கீன், Jachin, என்ன நல்ல பேர்கள். good names. யோனா, Jonah, யோனா சொன்னா புறா. Jonah means dove. இதே போல ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தங்கள் உண்டு. Every name God gives has a meaning. எனக்கு अनेक பேர் வைக்கிறது கூனி கீனி கீனி இல்ல. அத பிள்ளைகள் எல்லாம் கூனிட்டே போகுது. ஒருத்தனும் கூட்டத்துக்கு வர மாட்டான். Names like this are given to அவ children. பேர் என்ன கூனி. What's his name? Kuni. இவரோட பேர் என்ன கினி. His name is Skinny. இவரோட பேர் என்ன இனி. And so on. ஏதா கூனி கீனிட்டே போகுது. So they're all crooked in the life. Praise the Lord. தேவன் தருகிற தானத்துக்கு தேவன் சொல்லுகிற பேரை நீங்கள் வைக்க வேண்டும். Children are God's gifts, so you ask God what name should be given. உங்கள் விருப்பத்தின்படி பேர் வைக்கலாகா. Don't give names according to your whims and fancies. பிள்ளைகளுக்கு பேர் கொடுக்கிற நாளில் நீங்கள் நிச்சயமாக உபவாசம் எடுக்க வேண்டியது அவசியம். When you are giving your children names, you must fast that day. நான் என் பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறேன். Lord, I'm going to give a name to my child. மிஸ்ஸஸ் மனோவாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். About Mrs. Manoah we read in the Bible. மனோவாவுக்கு ஒரு பிள்ளையை தேவன் கொடுத்தார். God gave Manoah a child. அந்த பிள்ளையின் பேர் என்ன? What is the child's name? சாம்சன். Samson. சிம்சன். தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த மிஸ்ஸஸ் மனோவா கேக்குறாங்க, Mrs. Manoah asked, அப்படி நீர் சொன்னபடி நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தால், Lord, if you give me a child as you say, நான் அந்த பிள்ளையை எப்படி வளர்த்த வேண்டும்? how should I bring up the child? எனக்கு சொல்லி தாரும். Please teach me, எப்படி Lord. நான் இந்த பிள்ளையை வளர்த்த வேண்டும்? How should I bring up the child? ஓ, என்னோட விருப்பத்தின்படி நான் வளர்த்தலாகாது. I can't bring up the child as I இது like. உம்மது பிள்ளை. This is your child. வளர்த்தும்படியாக, To bring it up, பராமரிக்கும்படியாக to feed it. நீர் என்னுடைய கரத்தில் தந்திருக்கிறீர். Lord, you have given him into my எப்படி நான் hands. வளர்த்த வேண்டும்? How should I bring him up? தேவன் சொல்லி கொடுத்தார். God taught him. அதன்படியே அவரே தேவன் And வளர்த்தார். accordingly they brought up the child. அதனால்தான் பிள்ளையாண்டவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. That's why train up the child in the way he should go. அப்போது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். When he is old, he shall not depart from it. அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க When you வேண்டும். give your children names, be very careful. தேவன் பல இடங்களில் பலதுக்கும் பேர் வைத்திருக்கிறார். God has named many things in the Bible. அந்த பேரெல்லாம் அர்த்தவத்தாக They are காணப்பட்டது. all meaningful names. அதனால தான் ஆலயத்துக்கு முன்னாக That's why in front of the temple, ஒரு 2 தூணை அவர் செய்தார். 2 pillars were erected. ஒன்று யாக்கீன், Jachin இனி ஒன்று போவஸ். and Boaz. இந்த தூணினுடைய நீளம் 18 முழம் உயரம். The pillars were 18 cubits tall. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு கும்பம் காணப்பட்டது. Above it was a chapiter, கும்பத்துக்கு நீளம் 5 முழம், 5 cubits high. அதுக்கு மேலே And above it லில்லி புஷ்பத்தை போல பூ were காணப்பட்டது. decorations of flowers like lilies. அதனுடைய நீளம் 4 முழம் உயரம். 4 cubits tall. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. இந்த தூணினுடைய சுற்றளவு 12 முழம். Circumference of each pillar 12 cubits. தேவனுக்கு வெங்கலத்தினால் செய்யப்பட்டது. Made of brass. அதனுடைய திக்னஸ், அந்த ஹோல், அந்த திக்னஸ் 4 விரற்கடை. அதனுடைய உள்ளம் வெறுமையாக காணப்பட்டது, தைப்பே போல. It was hollow in the middle. அதுக்கு கனம் 4 விரற்கடை. It's hollow as you can put 4 fingers into it. இல்லாவிட்டால் 3 அங்குலம் Or 3 inches. 3 அங்குலம் கனத்தில் வெங்கலத்தினால் வார்த்த அந்த தூணை செய்தார். So around that portion was a pillar erected of brass. அதுக்கு மேலே கும்பங்கள் காணப்பட்டது. Above it were chapiters. அதிலும் வலகளும் காணப்பட்டது. வலகள், நெட். There were nets around it. அந்த கும்பத்தில் வலகளும் காணப்பட்டது. There were nets on that chapiter. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதற்கும் ஒரு விளிம்பு உண்டு. It had a brim. அந்த விளிம்புக்கு சுற்றிலும் And around the rim 2 வரி மாதுள பழங்கள் காணப்பட்டது. 2 rows of pomegranates. ஒரு வரியில் 100 பழங்கள். 1 row had 100 fruit. 2 வரியில் 200 பழம். 2 rows 200. 2 தூணிலும் சேர்த்து 400 பழங்கள். And in 2 pillars totaling 400 மாதுள பழங்கள். pomegranates. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இவ்விதமாக 2 தூண்களையும் செய்தார். 2 pillars of this manner were erected. இனி ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கும் When we பொழுது consider the temple,
ഇപ്പോൾ சொன்னது போல 40 முழம் நீளம் 60 முழம் அகலம் நீளம் as specified 60 cubits long. அதே போல ஆலயத்தை செய்தார். A temple was made, ஆலயத்துக்கு முன்னாக and in front of the temple ஒரு போர்ச்சும் கூட செய்தார். there was a porch. போர்ச்சினுடைய நீளம் 20 முழம் நீளம், The length of the அதனுடைய அகலத்துக்கு ஏற்றபடி 20 முழம் நீளத்திலும் 15 முழம் அகலத்திலும் ஒரு போர்ச்சையும் செய்தார். it was a porch was made 20 by 10. அந்த போர்ச்சினுடைய உயரம் 120 முழம் உயரம். Its height was 120 cubits. அதில் அநேக அறைகளும் காணப்பட்டது. Many chambers were there. இதற்கு சாலமோனின் மண்டபம் என்று பெயர். It was called the சாலமோனின் மண்டபம், the porch of Solomon. இயேசுவின் காலத்தில் In the time of Jesus, பேதுரு யாக்கோபு போன்றவர்கள் அங்க போய் ஜெபித்தார்கள். Peter, James and John went and அது prayed பிறகு there. நாம் வசனத்தோட படிப்போம். We'll see that with verses. இனி ஆலயத்தினுடைய சுற்றிலும் பார்க்கும்போது Around the temple we see, தேவனுக்கு மகிமை, praise the Lord, ஆலயத்தினுடைய அகலம் 20 முழம். the dimensions of the temple were 20 ஆனால் cubits. இதனுடைய சுற்றிலும் But around the temple, சேம்பர்கள் செய்தார்கள். chambers were made. அறைகள், அறைகளுக்கு 3 தட்டுகள். There were 3 decks or levels for the chambers. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. கீழ் அறைக்கு 5 முழம் உயரமும் The ground floor was 5 cubits high, 5 முழம் நீளமும். 5 cubits long. இனி மேல் தட்டுக்கு The first floor, 6 முழம் அகலமும் 5 முழம் உயரமும். 6 cubits long, 5 cubits high. இனி மூன்றாவது தட்டுக்கு Second floor, 7 முழம் அகலமும் 5 முழம் உயரமும். 7 cubits long, 5 cubits high. இப்படி 3 தட்டுகளாக In 3 floors, stories. ஆலயத்தினுடைய 3 பகுதிகளிலும் பல பல அறைகளை செய்தார்கள். On 2 sides of the temple, there were many chambers built like இந்த this. தென் திசையில் அறைகள், In the southern direction, there were chambers. மேற்கு திசையிலும் அறைகள், In the western direction, there were வடக்கு chambers. திசையிலும் அறைகள். And also in the north. கிழக்கு மட்டும் அறைகள் இல்லை. East alone, there were no அங்கதான் chambers. பெரிய போர்ச்சை செய்தார். That's where the porch was. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இதில் எத்தனை அறைகள் என்ற சாலமோனுடைய தேவாலயத்தில் வேதத்தில் எழுதப்படவில்லை. How many chambers there were totally are not specified. ஆனா நெகமியா தேவாலயம் செய்த வேளையில், But when Nehemiah renovated the temple, எசேக்கியேலும் தேவாலயம் கட்டும் போது when Ezekiel built the temple, அந்த தேவாலயத்தில் 30 அறைகள் இருந்ததாக நாம் வேதத்தில் the வாசிக்கிறோம். Bible says there were 30 chambers in all. அப்ப இதுக்கும் 30 அறைகள் இருந்திருக்க So we கூடும். presume there were 30 chambers here too. அதாவது ஆலயத்தினுடைய சுவரை ஒட்டி That is close to the wall, attached to the wall of the temple. வேற ஒரு சுவரை கட்டி Building up another wall, அவன் ஒரு அறையை செய்தார். he made chambers. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆலயத்தினுடைய சுவருக்கும் இந்த அறையின் சுவருக்கும் சம்பந்தம் இல்லை. There is no connection between the temple's wall and the chamber's wall. ஆனால் மேலே பகுதியில் அவன் கேதுரு மரத்தினால் அதை இணைத்தான். But the roof was joined with cedar wood. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆலயம் செப்பரேட், அறைகள் செப்பரேட். So the chambers were apart from the temple. 3 தட்டுகளாக செய்தான். 3 stories. கீழ தட்டுக்கு The lower story, 5 முழம் நீளம், 5 cubits long, 5 முழம் உயரம். 5 cubits high. இரண்டாவது தட்டுக்கு And the next story, 6 முழம் நீளம், 6 cubits 5 long, முழம் உயரம். 5 cubits high. மூன்றாவது தட்டுக்கு The third story, 7 முழம் அகலமும் 5 முழம் உயரம். 7 cubits long, 5 cubits high. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனால் இது மேலே ஏறி போகும்படிக்கு But to ascend வட திசையில் in the northern direction, ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருந்தது. there was just one staircase, அது சாதாரண ஸ்டெயர்கேஸ் not அல்ல. ordinary staircase, அதுதான் சுழற்படிகள். winding staircase. அப்படியே சுற்றி 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 போக வேண்டும். You have to wind yourself upwards. எத்தனையோ ஸ்டெயர்கேஸ்கள் சாலமோன் தேவாலயத்தில் உண்டு. There were so many stairs in Solomon's temple. நல்ல வசதியான ஸ்டெப்புகள், Very large, broad steps, விலையேறப்பட்ட கற்களினாலே அழகாக செய்யப்பட்ட ஸ்டெப்புகள். heavily decorated with precious stones. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. கீழே கிரவுண்டில் இருந்து முதலாவது முற்றத்துக்கு வரும்போது 7 படிகள். From the ground to the courtyard, 7 steps. முற்றத்தில் இருந்த ஆசாரியர்கள் பிரகாரத்துக்கு போகும்போது 8 படிகள். 8 steps from the courtyard to the court of the priests. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு போகாനും பல படிகள். Many steps to go to the holy place and to the most holy place. பிரகாரத்திலிருந்து பரிசுத்தலத்துக்கு போகிறதுக்கும் படிகள். And from the court to go to the holy place, steps. எல்லாம் அழகான படிகள். Beautifully laid. நல்ல பெரிய கற்களினாலும் Made of huge stones. வெட்டப்பட்ட கற்களினால செய்யப்பட்டதான படிகள். Made of hewn or cut stones. அப்படி இருந்து In such a state. இவ்வளவும் பணமும் கையில் இருக்கு. So much of money in கோடி hand. கோடி கோடி கணக்கு பணம். Crores of rupees of money. சில வேளை நாம விசுவாச வீடு கட்டும் போது Sometimes when we build our faith homes, சில ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்ய மாட்டோம். we don't build stairs. காரணம் என்ன? The reason, காசு இல்ல. no
money. அதுக்காக ரெண்டு சவுக்கு கம்பு வாங்கி வச்சு ரெண்டு ஏணியை போல வச்சிடுவோம். So we get some wood and we காசு build. வரும்போது staircase செய்வோம். And when the money comes, we build the இப்ப staircase. அது அவசரம் இல்ல. Now there's no need. அது அப்படி இருக்கட்டும். Let it be like that. அதுக்கேற்றதான இடத்தை ஒதுக்கிடுவோம். And we will set apart the place for ஆனா that. சாலமோனுக்கு என்ன கஷ்டம்? What's the difficulty for Solomon? எத்தனை கோடி கோடி பணம். He's got a lot of money to spare. அப்பா கொடுத்ததான அவ்வளவு கோடி பொன்னு அவன் செலவழிக்கவில்லை. He did not even touch the money that his father laid up for him. அவ்வளவும் கொண்டு போய் சேம்பரில் வைத்தான். Put it all in the chamber. மகா பரிசுத்த ஸ்தலத்தில், Most holy place. அதோட மேற்கு பகுதி, In the northern place. அநேக சேம்பர்களை செய்து, In the western region, he made many chambers. அப்பா கொடுத்ததான எல்லா பணிமுட்டுகளையும் அங்க கொண்டு போய் வைத்தான். All that his father had laid up, he placed there. வாசித்து பாருங்கள். Read ஒன்று that. ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 Kings 7:51. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலொமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலொமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். He placed them among the treasures of the house of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. அது அவன் பாவிக்கவில்லை. He did not use them. அப்படி இருந்த ஏன் இப்படிப்பட்டதான சுழற்படிகளை தேவன் செய்ய சொன்னான்? So with a lot of money to spare, why did God ask him to make winding ஒரே stairs? ஒரு படிதான். Just one winding stair. மூன்று தட்டுக்கும் போறதுக்கும் ஒரே ஒரு படிதான். That had access to all three floors. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எல்லா பகுதியிலும் படிகள் இல்லை. There were not stairs everywhere. மட்டும் ஒரு படி. Only in the northern side. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதுவும் சுழற்படி. Then winding staircase. அதுதான் தேவனுடைய நோக்கம். That's God's purpose. அதுதான் பிறகு படிப்போம். We will come to that later. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இதுதான் சாலமோன் தேவாலயத்தினுடைய ஒரு சுருக்கமான முகவரி. This is the summary of Solomon's temple. இனி ஒன்றொன்றாக நாம் சிந்திப்போம். One by one we will see all these things. தேவனுக்கு மகிமை உண்டாகும். இனி அடுத்தபடியாக Next. பரிசுத்த ஸ்தலம் The holy 40 முழம் நீளம் 20 முழம் அகலம் 30 முழம் உயரம். The holy place was 40 by 20 by 30. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இங்க வரையப்பட்டு இருக்கிறது. That's what is drawn here. இதனுடைய 4 பகுதியிலும் In the four sides. எல்லாருக்கும் பார்க்க முடியுமோ தெரியாது. I don't know if you can see. எல்லா சுவரிலும் விலையேறப்பட்ட கற்களினால சுவரை கட்டி, All the walls were made of precious stones. அதுவும் வெட்டின கற்கள், Hewn stones. அந்த கற்களினால் வேலை செய்யும் போது And when the stones were worked upon, சுத்திகையிடையும் வாச்சியிடையும் சத்தம் இல்ல. the sound of hammer or axe was not heard there. நாமெல்லாம் கட்டடம் செய்யும் போது என்ன சத்தம். When you build buildings, what noise? சுத்திகை சத்தத்தை பார்க்கலும் மனுஷ சத்தம் பெருசு. More than the hammer, the sound of human beings is greater. அது சாப்பாடு கிடைக்கவில்லைன்னு சத்தம் அதே பார்க்கலும் பெருசு. And when it's lunchtime, the sound increases even இன்னும் more. பிரேக்ஃபாஸ்ட் வரவில்லை. Breakfast has not come yet. இன்னும் லஞ்ச் வரவில்லை. Lunch is not ready as yet. டீ இன்னும் வரவில்லை. Tea is not come as yet. அவர்களே என்ன சத்தம். What noise? ஆனா சாலமோன் தேவாலயம் கட்டும்போது But when Solomon built his temple, ஒரு சத்தமும் இல்லை. no noise at all. படிச்சு பாருங்க. ஒன்று ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1 Kings 7. 6-7 வசனங்கள். ஆலயம் கட்டப்படுகையில் பணி தீர்க்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட கற்களினால செய்யப்பட்டபடியினால் சுத்திகள் வாச்சிகள் எந்த இரும்பாயுதத்தின் சத்தமும் இல்ல. 1 Kings 6:7. There was no sound of hammer or axe or any tool of iron. ஆனா எத்தனை பேர் வேலை செய்தார்கள் என்று நேற்றுக்கு நாம் பார்த்தோம். How many people worked? 1,83,300 பேர். 1,83,300 people. 7 வருடம் கொண்ட தேவாலயம் கட்டினார். They all worked for 7 years. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. ஒரு மனுஷ சத்தம் இல்ல. No human sound. ஒரு கல்லின் சத்தம் இல்ல. No sound of stones. ஒரு மரத்தின் சத்தம் இல்ல. No sound of wood. ஒரு சுத்திகையின் சத்தம் இல்ல. No sound of hammer. ஒரு வாச்சின் சத்தம் இல்ல. No sound of an axe. எந்த விதமான சத்தமும் இல்ல. No sound at all. மனுஷ சத்தமும் இல்ல, மெட்டீரியல் சத்தமும் இல்ல. No sound of man or material. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இல்லேன்னு சத்தமும் இல்ல. No sound of no. இன்னைக்கு அந்த சத்தம் தான் வீடுகளில் பெருசு. But today our houses are full of that sound. எனக்கு காசு இல்ல. No money, I don't have எனக்கு money. ஆரோக்கியம் இல்ல. No health. எனக்கு சுகம் இல்ல. No healing. எனக்கு ஒன்றுமே இல்ல. I have nothing.
இல்ல இல்ல சொல்ல 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 இல்ல இல்லே போயிட்டு இருக்கு. They say no, 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 and they decrease in their needs. நெகட்டிவா சொல்லி பழகினா நீ நெகட்டிவாகவே போவாய். If you keep saying everything in the negative, you will become negative. தேவன் சொன்னான் எல்லாம் பாசிட்டிவில் பேசுங்க. That's why the Lord said you speak everything positively. அதுதான் விசுவாசம். That's faith. உனக்கு ஆரோக்கியம் இல்லையா, எனக்கு ஆரோக்கியம் உண்டு என்று சொல்ல. If you don't have health, you say I have health. ஒருவேளை உனக்கு சுகம் இல்ல, You may be sick, விசுவாசத்தில் சொல்ல எனக்கு ஆரோக்கியம் உண்டு. but by faith say I am உனக்கு whole. பணம் இல்ல, You may not have money. விசுவாசத்தில் சொல்ல எனக்கு பணம் உண்டு. By faith say I have money. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ which strengtheneth me. ஹalleluya. எல்லாரும் அந்த வசனம் என்று சொல்லுங்க. All of you say that verse. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. Say it loudly. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால I can do all things எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. through Christ which strengtheneth me. தேவனுக்கு மகிமை. Praise be to God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். Our God is a living God. நான் மரித்தேன், I was dead, ஆனா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். but behold I am alive forevermore. இதோ இப்போது உங்கள் மத்தியே உலாவிக் கொண்டிருக்கிறேன். And behold I am walking in your midst. ஹalleluya. ஆனபடினால் இன்று முதல் So from today, இல்லே இல்லேன்ற சத்தத்தை நிப்பாட்டுவோம். stop shouting I don't have, I don't have. எனக்கு இருக்கிறது என்று சொல்லுவோம். Say I have. உங்களுக்கு பணம் உண்டா? Do you have money? ஆமா என்று சொல்லுங்க. Say yes. உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டா? You have health? ஆரோக்கியம் உண்டு. Yes, you are healthy. அப்ப பிசாசு கேட்பான், அட என்னடா ஆரோக்கியம் இருக்குதா? The devil will hear that. See, he's high. அப்ப நான் இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? I can't do anything anymore. என்னுடைய வேலை இனி இவனுக்குள்ள நடக்காதா? So I am unemployed from now. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அருமையானவர்களே, விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. Utter words of faith, beloved. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அப்ப சாலமோன் தேவாலயம் கட்டுகிற வேளை, So when Solomon built his temple, மறுபடியும் அந்த வசனத்தை ஒன்று வாசிப்போம். read that verse again. நாம் எல்லாரும் ஒன்று வாசிப்போம். வாசிக்க கூடியவர்கள் எல்லாரும் வாசிங்க. All those who can read it together. அதுக்கு பிறகு அந்த சிஸ்டர் மறுபடியும் ஒன்று வாசிப்பாங்க. Then that sister will read it again. வாசிங்க. எல்லாரும் அந்த சிஸ்டர் சொல்லி தருவாங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆலயம் கட்டப்படுகையில் எல்லாரும் சொல்லுங்க. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்ப நாமே தேவாலயம். So we are the temple of God. நாம் அல்லவா ஆலயம்? Are we not the temple? முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களின்படி, 1 Corinthians 3:16 and 17. முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனத்தின்படி, 1 Corinthians 6:19 and 20. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி, 2 Corinthians 6:16. பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷா அடையாளத்துடன் பெற்றுக்கொண்ட நாமே தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயம். We who have received the anointing of the Holy Spirit with the sign of speaking in tongues, we are the temple of the living God. ஜீவனுள்ள ஆலயமே, ஒரு மூன்று ஜீவனுள்ள அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அப்படிப்பட்டால் If that is ஆலயம் so, கட்டப்படுகையில் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சத்தமும் கேட்க when கூடாது. your temple is being built, there should be no noise in you. அத நேற்றுக்கு நான் படித்தோம். We heard that சாலமோன் yesterday. எப்போது தேவாலயம் கட்டினான்? When did Solomon build the temple? தாவீதுக்கு தேவாலயம் கட்ட முடியவில்லை. David was not able to build. அவனுக்கு பெரிய வாஞ்சை. He had a great ஓ, desire. நான் கேதுரு மரங்களினால் செய்யப்பட்ட மச்சிட்ட இந்த பெரிய அரமனையில் வாசம் பண்ணும் போது என்னோட தேவனுடைய பெட்டி, மகிமையின் பெட்டி, பலத்தின் பெட்டி இதோ திரசீலைக்குள் காணப்படுகிறது. I have spent lavishly on my house, building a house of cedar wood, whereas the ark of God is within curtains. அது மகிமையின் பெட்டி, The glorious ark, தேவனுடைய பெட்டி. God's ark. அந்த பெட்டிக்கு 6 பேர்கள் It உண்டு. has 6 names. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சாதாரண பெட்டி அல்ல. Not an ordinary box. நம்முடைய பெட்டி எல்லாம் பூத்து போகிறதான பெட்டி, Our trunk, சூழாக போகிற பெட்டி. our boxes all decay. இப்படி ஆடிட்டே இருக்கும். They will shake all the time. மோசேயுடைய காலத்தில் செய்த பெட்டி, But the ark of Moses' time, BC 1446 ஆண்டில் கட்டின பெட்டி. the box that was made in BC 1446. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்போதும் அந்த பெட்டி காணப்படுகிறது. That ark still exists. இஸ்ரவேல் மக்கள் அதை கண்டுபிடித்து பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். The Israelites have discovered it and have kept it அதே safely. குறித்து ஒருவர்
செய்தித்தாளில் இவ்விதமாக சொன்னார். One man published in the newspapers. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஒருவரும் போய் பார்க்க முடியாது. No one can go and see it. ஆனா எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிந்து But போய் somehow he got the அது information. எப்படி தெரிந்தது எனக்கு தெரியாது. I don't know how. செய்தித்தாளில் வந்த விஷயம். It came in the newspapers. அந்த பெட்டிக்கு இன்னும் ஒரு சேதம் இல்ல. That ark is suffered no இன்னும் damage. ஆட்டம் இல்ல. No shaking. சித்தி மரத்தினால செய்யப்பட்ட பெட்டி. Made of shittim wood. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. சித்தி மரம் என்று சொன்னால் Shittim wood. கேதுரு மரத்தை போல, ஒலிவ மரத்தை போல, பனமரத்தை போல உள்ள ஒரு மரம் அல்ல. It's not strong like olive or palm trees. அந்த மரமானது கசப்புள்ள மரம். It's bitter wood. அந்த மரமானது முனையுள்ள மரம். It is hollow wood. அந்த மரத்துக்கு முள் உண்டு. It has thorns. அந்த மரத்துக்கு நார் உண்டு. It has barks. அந்த மரமானது வளைந்து வளைந்து பிரிந்து தான் இருக்கும். It is crooked and twisted. அது வேலை செய்யவே முடியாது. You can't work on it. சிந்தேரி வேலை செய்யவே முடியாது. You can't shape in it. எல்லாவற்றை மினுசப்படுத்தவே You முடியாது. can't plane it. அப்படிப்பட்ட மரம் Such a wood வெறும் வனாந்தரத்தில் காணப்படுகிற மரம். found only in the wilderness. தண்ணீர் இல்லாத இடத்தில் வளருகிற மரம். Grows in place where there is no water. கசப்புள்ள மரம். Bitter. அதுதான் சித்தி மரம். That's shittim wood. அந்த மரத்தினால செய்த But of that wood பொன்னினால மூடினது. the ark was made and covered with gold. BC 1446 ஆண்டில் செய்த பெட்டி 1446 BC. இன்றைக்கும் அந்த பெட்டி It காணப்படுகிறது. stands even today. கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு மேல, Almost 4500 வருஷத்துக்கு மேல about 3,500 years. அந்த மரத்தினால் செய்யப்பட்ட பெட்டி இன்னும் அதே போல காணப்படுகிறது. That ark is strong even today. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த பெட்டியும் தேவன் நடத்திப்பில்லாமல் பல இடங்களுக்கும் போய் வந்தது. Even that ark wandered outside of God's leading. We will see that later. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், The important thing we have to learn. பெரிய வேலை சாலமோன் செய்யும் போது When Solomon was doing such a great work, ஒரு சித்திகையின் சத்தமும் கேட்கவில்லை. no sound of hammer. காரணம் என்ன? The reason, அவனுடைய தேசத்தில் அமைதி காணப்பட்டது. there was rest in his country. அவனுக்கு சத்துருக்கள் இல்லை. No enemies. அவனுக்கு விரோதிகள் இல்லை. No adversaries. எல்லாம் அனுகூலமாக காணப்பட்டது. Everything was in his favor. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தேவனுடைய கிருபையினாலே, By the grace of God. தேவனுடைய அபிஷேகத்தினாலே, By the anointing of God. தேவனுடைய வசனத்தினாலே, By the word of God. தேவன் உனக்கும் எல்லாம் அனுகூலமாக்கி இருக்கிறார். God has made everything favorable for you. உனக்கு எல்லாம் அனுகூலம். Everything is in your favor. தேவ கிருபையினாலே அனுகூலம். By the grace of God in your favor. தேவனுடைய அபிஷேகத்தினாலே அனுகூலம். In your favor by the anointing. தேவனுடைய வசனத்தினாலே அனுகூலம். In your favor by the word. ஒருவேளை நீ சொல்லக்கூடும், You may say, எனக்கு எல்லாம் பிரதிகூலம். everything is against me. எனக்கு வீட்டிலே பணம் இல்ல. No money in the என்னோட house. வீட்டிலே ஒரே குழப்பம், Confusion is ஒரே reigning there. வியாதி, Sickness. ஒரே கஷ்டம். Difficulty. அதனால தான் நான் கொஞ்சம் சத்தம் போடுகிறேன். That's why I make a little noise இந்த here and சாலமோனை போல இவ்வளவும் பணம் எனக்கும் இருந்திருந்தா என்ற வீட்டுக்குள்ள ஒரு சத்தமும் there. வந்திருக்கும். But if I had money like Solomon, there would be no noise in my house too. பணக்காரத்தில் போய் கேட்டு பாருங்கள், You go and ask the rich people. அவனுக்கு தூக்கமே இல்ல. They have no sleep. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இப்போது ஒரு கதை எனக்கு ஞாபகத்தில் I வருகிறது. suddenly remember a story. ஒரு பெரிய ஒரு பணக்காரன் இருந்தான். There was a rich man. அவனுக்கு வீட்டு வாசலில் கேட்மேன் ஆக ஒரு விசுவாசியும் இருந்தான். And there was a believer who was a watchman in the house. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அந்த விசுவாசிக்கு ஒன்றுமே இல்லை. That believer had ஆனா nothing அபிஷேகம் பெற்ற மனுஷன். but an anointed man. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவரோட வேலை கேட் திறக்க அடைக்க. His work is opening and closing the gate. வேதத்தில் போல லாசரனுடைய வேலை போல. Like Lazarus in the Bible. தேவன். ஆனா டெய்லி 10 மணிக்கு பிறகு இவன் நல்ல பாடலே பாடுவான். Every day after 10 o'clock he will sing good songs. 12 மணி வரைக்கும் Up to 12 o'clock. நல்ல பாட்டு பாடுவான். Sing well. அப்படியே வீட்டுக்கு சுற்றில நடந்து பாடுவான். Walk around the house and keep singing. ஆனா நைட் டியூட்டி. Because night duty. வாட்ச்மேன் ஆச்சு. He's a watchman after தூங்க all. முடியாது. Can't sleep. ஏதோ சம்பளம் கொடுக்கறாங்களே. They are paying him something. சம்பளத்துக்கு ஏற்றதான உண்மையாக இருக்க வேண்டாமா? I have to be faithful to my salary. அவன் உண்மையான விசுவாசி. Faithful believer. நம்பிக்கையுள்ள விசுவாசி. You can trustworthy. கண்ணு மூடினா புதிய எருசலேமாக மாற வேண்டும் என்று நினைக்கிற விசுவாசி. He wants to go to Jerusalem and he closes his eyes. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவன் தூங்காமல் பாடல்களை பாடி அந்த வீட்டை பாதுகாத்து So he would stay awake, sing songs and look after the house. ஒவ்வொரு நாளும் இந்த பணக்காரன், இந்த மனுஷன், ரட்சிக்கப்படாத இந்த மனிதன் இந்த பாட்டு சத்தம் கேட்பான். Every day that rich unsaved man would hear the sound of singing. பொறாமை. He would get jealous. எனக்கு இவ்வளவு வசதி இருக்கு. I am so rich. எனக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்கு. I have a வாசல் இருக்கு. huge mansion. எனக்கு என்ன குறை?
I don't lack anything. எத்தனை கார் நான் வச்சிருக்கேன், So many cars, எத்தனை ஃபேக்டரி உண்டு, so many factories, எத்தனை ஆட்கள் உண்டு, so many people. எனக்கு ஆள்பலன் உண்டு, I have manpower, எனக்கு பணம் உண்டு, I have money, எனக்கு எல்லாம் உண்டு, I have everything I need. எனக்கு நிம்மதி இல்லை. But no peace. ராத்திரியில் ஐயாவுக்கு தூக்கம் இல்லை. The man has no sleep in the night. தூங்குறதுக்காக என்னமோ செய்கிறார், He does all kinds of things to sleep. ஆனா தூக்கம் இல்லை. No sleep. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருப்பான். He must have had sleeping ஒருவேளை pills. டாக்டரும் சொல்லிருப்பா, ஐயா இவ்வளவு சாப்பிடாதீங்க, அவுட் ஆயிடும். Don't eat have so many doses, you will go away. இவ்வளவு சாப்பிடுறீங்களா, You're having so much. சாப்பிடாதீங்க, நல்லதல்ல. It's not good for you. அதுவும் விட்டு விட்டான். He forsook that. தூக்கம் இல்ல. No sleep. ஆனா இந்த வாட்ச்மேனை பாருங்க, Look at the watchman, நல்ல பாடலே பாடுறான். singing good songs. அவனுக்கு கட்டில் இல்ல, No bed. அவனுக்கு நான் கொடுக்கப்படுறது ஒரே ஒரு ஆடுகிற நாற்காலி தான். One chair that sways from side to side, அந்த that's all. நாற்காலியில் உட்கார்ந்து அவன் கீழே விழுவான். And if he sits on it, he'll fall down. ஆனா அவன் தூங்க கூடாது, But he can't sleep. அதுக்கு தான் அப்படி நாற்காலியை கொடுத்திருக்கிறான். That's why they've given him such a chair. அவன் நடந்து 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 பாட்டுல பாடுகிறான். But he walks and என்னையும் sings. தானந்தம் என்னையும் தானந்தம் சொல்லக்கூடாது என்றுதான பாடலை பாடுகிறான். He will sing songs like this. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இது கேட்க கேட்க இவனுக்கு பொறாமை. The rich man hearing this got very envious, எரிச்சல். very angry. ஒரு நாள் வெளியே வந்தான். One day he came out. ஏய் வாட்ச்மேன், Hey watchman. ஐயா Sir, நான் தூங்கவில்லை ஐயா. I have not slept, sir. ஐயோ நான் தூங்காமல் இருக்கிறேன். I am not sleeping, sir. நீ தூங்கியாச்சா இல்லையா அந்த கேள்வி. I am not asking you whether you slept or ஏன் not. பாட்டு பாடுகிறேன்? Why are you singing like ஐயா this? நான் இன்னும் பாட மாட்டேன் ஐயா. Sir, I will not sing anymore. ரட்சிக்கப்பட்டவன் பாட்டு பாடாமல் இருப்பானா? Can a saved man not sing? அவன் கொஞ்ச நேரம் மௌனமாய் இருந்தான். He was silent for some time. பின்னையும் பாடினான். Again he sang. என்னையும் தானந்தம் சொல்லக்கூடாது. Oh, what joy unspeakable. ரட்சிக்கப்பட்டவன் பாட்டு பாடாமல் இருக்க முடியுமா? Can a saved man not sing? நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? Do you sing? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ரட்சிக்கப்பட்டவன் எங்க போனாலும் பாடுவார். A saved man, wherever he goes, he will sing. தாவீது சொன்னான். That's why David said, நான் பரலோகத்துக்கு போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர். even if I go to heaven, you are there. நரகத்துக்கு போனாலும் நீர் அங்கே I go to hell, you are there. இப்ப தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவனுக்குள்ள பாட்டுதான். So singing all the கொஞ்ச நேரம் time. மௌனமாய் He இருந்தான். was silent for some time. பின்னையும் பாடினான். Then he sang again. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இது கேட்க கேட்க As the man heard it, அவன் மறுபடியும் கூப்பிட்டான். he called him again. ஏடா நீ பாட்டு பாடுகிறது எப்படி? How is it that you உனக்கு sing? தான் ஒரு வசதியும் இல்லையே. You have no convenience. அப்ப அவன் சொன்னான். So the man said, சொல்ல பயம். afraid but, தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஐயா எனக்குள்ள பாவம் இல்ல. Sir, there is no sin in me. எனக்குள்ள பாவம் இராதபடியால் பாவ சத்தமும் எனக்குள்ள இல்ல. Because there is no sin in me, there is no sound of எனக்குள்ள sin. ஜீவன் உண்டு. There is life inside. ரட்சிக்கப்பட்ட ஜீவன். So, the power, life of salvation, நித்திய ஜீவன். eternal life, தேவனுடைய ஜீவன். life of God, அழிவில்லாத ஜீவன். incorruptible life, முடிவில்லாத ஜீவன். endless life. அந்த ஜீவன் எனக்குள் இருக்கிறபடியால் That life being in me, என்னால மௌனமாய் இருக்க முடியாது. I can't shut my அந்த mouth, sir. ஜீவன் எனக்கு ஜீவனை கொடுக்குது. That life is increasing in me. மௌனமாய் இருந்தாலும் If I stay put, அதே சொல்லுது பாடு பாடு பாடு. that life says, sing, sing, sing. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஜீவனே பார்க்கிலும் தேவனுடைய கிருபை பெரியது. Thy loving kindness is better than life. உடனே அவன் நினைத்தான், Immediately he thought, இவனுக்குள்ள ஜீவன் இருக்கு. oh, so there is life in him. எனக்குள்ள ஜீவன் இல்லையா? There's no life in me. இவனுக்குள்ள பாவம் இல்ல. There's no sin in அப்ப him. எனக்குள்ள பாவம் So இருக்கு. is there sin in me? இவனுக்குள்ள பாவம் இல்லாதபடியால் இவனுக்கு தூக்கம் உண்டு. Because he has no sin, that he இவனுக்கு sleeps. சந்தோஷம் உண்டு. He is happy. எனக்குள்ள பாவம் இருக்கிறபடியால் எனக்கு சந்தோஷமும் இல்ல, தூக்கமும் இல்ல. In me there is sin, so there's no sleep, no joy. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. உனக்குள்ள பாவம் இருந்தால், If there is sin in you, உனக்குள்ள ஜென்ம பாவம் இருந்தால், nature of sin, உனக்குள்ள ரகசிய பாவங்கள் இருந்தால், secret sins, உனக்குள்ள ரகசிய தொடர்புகள் இருந்தால், secret affairs. ஐயோ நீ ஆலயம் கட்டும் போது பல பல சத்தங்கள் கேட்கக்கூடும். When the temple is built, you will have all kinds of noises. தேவாலயம் கட்டுகிற வேளையில் When Solomon built the temple, ஒன்னு கூட வாசிங்க. Read that again. சுத்திகையின் சத்தமும் வாச்சியின் சத்தமும் கேட்கப்படவில்லை. The sound of hammer or axe was not heard. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆலயம் கட்டப்படுகையில் ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. பணி தீர்க்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதான கற்கள். ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பாயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அருமையானவர்களே, நாமும் கட்டப்படுகிறதான இந்த கற்கள் பணி தீர்க்கப்பட்டதான கற்கள். Beloved, the stones with which we are being built are stones made ready. தேவனுடைய வசனமானது புடமிட்ட வசனம். The words are tried words. தேவ வசனத்தில் குறை இல்ல. There is no shortage for God's words. புடமிட்ட வசனம். Tried words. இன்பமான வசனம். Sweet words. தேனே போல மாதிரியமுள்ள வசனம். Sweeter than honey. அந்த வசனத்தினால் நாம் We are being கட்டப்படுகிறோம். built by those words. அப்படினால் உங்களுடைய வாழ்க்கையில்
உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய அலுவலகத்தில் உன்னால சத்தம் வருகிறதா இல்லையா என்று ஆராய்ந்து பாருங்கள். Examine yourself and see in your life, in your family, in your work spot, do you make noise? நீ புதிய எருசலேம் சீயோன் என்றதான தேவனுடைய நித்திய ஆலயத்தை கட்டப்பட்டு வருகிறீர்கள். You are being built up as New Jerusalem, the eternal temple of God. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் நீங்கள் அந்த ஆலயத்தை You are கட்டுகிறீர்கள். building the temple upon the most holy faith. ஆனால் சத்தம் இருக்கக்கூடாது. There should be no noise. அதனால தான் தேவனுடைய வசனத்தால் சுத்திகரிக்கப்பட்டவராக ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிப்போமா. Every day we should live being sanctified by the word. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. God of peace sanctify you wholly. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி And காக்கப்படுவதாக. may your whole spirit and soul and body be preserved blameless unto the coming of the Lord Jesus Christ. அடுத்தபடியாக Next. அந்த சாலமோன் தேவாலயத்துடைய உள்பகுதியை பார்க்கும்போது When you look at the inside of Solomon's temple, விலையேறப்பட்டதான கட்டின அந்த கற்களினால் அவன் தேவாலயத்தின் சுவரை கட்டினான். the walls were lined with precious stones, கேதுரு பலகையினால் அந்த சுவரை அவன் மூடினான். and it was plastered with cedar wood. அதுக்கு பிறகு After that, அந்த பலகையும் தெரியாத படிக்க to prevent even the wood from being seen, பொன் தகட்டால் எல்லாவற்றையும் மூடினான். covered everything with gold. தரையிலும் நல்ல கேதுரு பலகையை போட்டு விட்டான். He laid cedar wood on the floor. 40 முழம் நீளம் 20 முழம் அகலத்துக்கு தரையிலும் கேதுரு மரத்தை விரித்து விட்டான். Wood 40 by 20 cubits. பொன்னினால் செய்யப்பட்டதான நல்ல தகடும் அவன் அது மேலே விரித்தான். He put golden plates, he spread it down. சைடும் அப்படி செய்தான், மேல் மச்சும் அப்படி செய்தான், இந்த சைடும் செய்தான், கீழ் தரையும் செய்தான். The two sides, the roof and the floor were all made like this. எல்லா பகுதியிலும் பொன்னு. Gold everywhere. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. தேவனுடைய ஆலயம் பாருங்க. Look at the temple of அதே God. போல மகா பரிசுத்த ஸ்தலம். The most holy place was the same. எங்கு பார்த்தாலும் பொன்னினால அதெல்லாம் மூடி விட்டு. Wherever you see only முதலாவது gold. விலையேறப்பட்ட கற்கள். First of all, precious அந்த stones. கல்லே போதும். That stone is enough. அந்த கல்லுக்கே என்ன That பிரகாசம். precious stone itself will be அதை brilliant. மறைக்கும்படிக்கு கேதுரு But பலகைகள். cedar wood covered it, அதை மறைக்கும்படிக்கு பொன்னினால் செய்யப்பட்ட and தகடுகள். finally gold outside. அதனால கொத்து வேலையும் செய்தான். And there were ஒவ்வொரு கெரூபுகளையும் cherubims embedded, இந்த மரத்தையும் பூக்களையும் செய்தான். and flowers and trees. இவ்விதமாக அலங்காரமாக அதை செய்தான். So the gold was decorated. எங்கு பார்த்தாலும் பொன்னு. Wherever you see gold. நாம் போகிற இடமும் பாருங்க. The place where we are going. எப்படிப்பட்ட இடம்? What place are you going? தேவனுக்கு மகிமை. Praise the Lord. எல்லாம் பொன் தான். All gold. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. அப்படினால் இப்போதே நாம் பொன்னாக மாற்றப்பட So வேண்டும். right now we should become gold. இனியும் ஒவ்வொரு விஷயத்தை குறித்து நாம் படித்து வருவோமாக. Let's consider all these one by one. முதலாவது ஒரே ஒரு வாசல் இதற்கு உண்டு. This has one entrance. ஆனால் உள் பிரகாரத்துக்கு பல வாசல்கள் என்று நாம் வாசிக்கிறோம். The inner court has many entrances. எந்த வாசலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. Every gate reveals the Lord Jesus Christ. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. அந்த சுவரினுடைய 4 பகுதியில் ஒரு பகுதி கனத்தில் தான் அந்த கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வாசல்கள் காணப்பட்டது. We see that the entrances, the gate was made out of 1/4 thickness of the walls. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. அந்த அளவுக்கு வாசல்களை செய்து Walls, gate was built, அதனை மூடின கதகுகளால் மூடப்பட்டது. and the gate shut. எல்லாம் ஃபோல்டிங் entrance. கதகுகள். Folding doors. 4 கதகுண்டு. 4 doors. இரண்டு கதகாக மூடப்பட்டது. 2 pairs each. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. அந்த கதகும் வெண்கலத்தினால் It செய்யப்பட்டது. was also made of brass. பிரகாரத்தில் உள்ள கதகுகள் வெண்கலத்தினால் செய்யப்பட்டது. The gates of the court were made of brass. தேவனுக்கு மகிமை. அந்த கதகு இயேசு கிறிஸ்துவை They வெளிப்படுத்துகிறது. also show the Lord Jesus. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதுக்கு பிறகு வெண்கல பலிபீடத்தை நாம் பார்க்கின்றோம். Then we see the brazen altar. 20 10 முழம் உயரத்தில் வெண்கல ஒரு பலிபீடம். 20 by 20 by 10. தேவனுக்கு ஆ பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தை வெளிப்படுத்துகிறது. That shows the death at Calvary of the Lord Jesus. வெண்கலம் எப்போதும் எந்த விதமான சூடையும் தாங்கக்கூடிய ஒரு பொருள். Brass is able to withstand heat. ஒவ்வொரு லோகத்துக்கும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. Every metal has spiritual significance. பொன்னு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. Gold shows faith. வெள்ளி மீட்பை வெளிப்படுத்துகிறது. Silver shows redemption. வெண்கலம்
நம்முடைய பாடுகளை கிருபையை வெளிப்படுத்துகிறது. Brass shows grace. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise the Lord. வெண்கலம் எவ்வளவு சூடு இருந்தாலும் அதை தாங்கக்கூடியது. Brass is able to withstand intense heat. வெண்கலத்தினால் ஒரு பலிபீடத்தை செய்தார். That's why the altar is made of brass. அதில் போடுகிறதான பலி வஸ்து திடீரென்று அக்கினியினாலே சுட்டெரித்து சாம்பலாக வேண்டும். Because the object of sacrifice must be burnt ஒரு there. நாளில் எத்தனை பலிகள் செலுத்தார்களோ நமக்கு தெரியாது. How many sacrifices in a day we don't know. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Praise be to God. அத்தனை பலிகளும் நிமிடத்தில் சாம்பலாக மாற்றப்பட வேண்டும். Minute after minute it has to become ashes. அவ்வளவும் அந்த பலிபீடம் தாங்க வேண்டும். So the altar has to bear it all. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலி மரணத்தை வெளிப்படுத்துகிறது. This shows the sacrifice of Jesus. கட்டப்பாடுகளினால் அவர் கீழ்ப்படிதலை He கற்றுக்கொண்டார். learned obedience by the things which he suffered. இயேசு கிறிஸ்துவும் எவ்வளவு பாடுகளை சகித்தார். You know how much Jesus suffered? கல்வாரியில் இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை ஒருவரும் மறக்கலாக. No one should forget the sufferings he faced at Calvary. தேவனுக்கு மகிமை. Praise be to God. உண்மையாக கல்வாரியை குறித்து நீ நன்க அறிவுள்ளவனாய் இருந்தால், If you truly have a revelation about Calvary, கல்வாரியில் இயேசு மரித்தார் என்று சொல்லும்போது உன்னுடைய இருதயம் நுறுங்கும். when you say Jesus died at Calvary, your heart will melt. உன்னுடைய கண்ணில் இருந்த தண்ணீர் அப்படியே வடியும். Tears will flow down your eyes. கண்ணீர் இல்லாமல் இயேசு கல்வாரியில் மரித்தார் என்று சொல்லவே முடியாது. You just cannot say Jesus died without shedding tears. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, As I often say, நீங்களும் இந்த கல்வாரியை மறந்து விடாதீர்கள். you also should not forget Calvary. அந்த பலிபீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணத்தை வெளிப்படுத்துகிறது. That altar shows the death of Jesus at Calvary. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்று பாருங்கள். See how much Jesus suffered. பரிசுத்த பவுல் சொன்னார், St. Paul said, உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தால், whatever problem you face in your life, பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். you may face difficulties. ஒரு வசனத்தை படித்து பாருங்கள். Read a verse. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, Hebrews 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் பாவிகளால் செய்யப்பட்ட விவிதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். Consider him. அருமையான தேவ ஜனமே, Beloved people of உங்களுடைய God, வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். you may have all kinds of problems in your life. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும், In every family today, அது பணக்கார குடும்பமாகட்டும், பணம் இல்லாத குடும்பமாகட்டும், படித்த குடும்பமாகட்டும், படிக்காத குடும்பமாகட்டும், rich or poor, educated or illiterate, எல்லா குடும்பத்திலும் in every family, முக்கியமாக 5 போராட்டங்கள் உண்டு. there are 5 conflicts. முதலாவது போராட்டம் First, வியாதியின் போராட்டம். sickness. வியாதி இல்லாத வீடு எங்கே? Is there a house without sickness? எல்லா வசதியும் உண்டு, ஒன்றுமே சாப்பிட முடிகிறது. You have all the luxury to enjoy, but you're not able to eat anything. காரணம் அவ்வளவும் வியாதி. So much of sickness. இரண்டாவது பாவக் கட்டுகள். Secondly, sin. மூன்றாவது மந்திரவாத கட்டுகள். Thirdly, witchcraft. நாலாவது பிள்ளைகளுடைய போராட்டங்கள். Fourthly, through children. ஐந்தாவது அலுவலகத்திலே பிரச்சனைகள். 5, in the work spot. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, Problems everywhere. எங்க பார்த்தாலும் சோதனை. Trials everywhere. நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். But don't be அதான் discouraged. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Paul says, நீங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு consider him which endured such contradiction பாவிகளால் விவிதமாக சகித்த அவரையே தியானித்துக் கொள்ளுங்கள். of sinners against himself, lest he be wearied and faint in your உங்கள் minds. வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், Whatever your problem, என்ன பிரச்சனைகள் whatever வந்தாலும், your conflict in life, பண பிரச்சனை ஆயிருக்கட்டும், be it financial, சிலருடைய குடும்பத்தில் பண பிரச்சனை, some problems are financial, வாங்குற பணம் சம்பளம் அவ்வளவு இதோ வட்டிக்கு போய்விடும். all their monthly income is going for interest. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 1ஆம் தேதி 5ஆம் தேதி ஆகும்போது வீட்டு வாசலில் வட்டிக்கார் வந்து நிற்கிறார்கள். First of every month, the man comes for வாங்குற சம்பளம் எல்லாம் வட்டிக்கு போய் விடுகிறது. taking interest and all the money goes there. பையன் வந்து அழுது புலம்பினார். That day one person came and cried. என்னுடைய அப்பா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாக So many years ago, my father வெறும் 16,000 ரூபாய் கடன் வாங்கினார். borrowed 16,000 rupees, that's all. எத்தனையோ ஆயிரம் நாங்கள் கொடுத்தோம். We gave thousands. ஆனால் இப்பொழுது சில வருஷங்களாய் விட்டது. But now many years have passed. இனியும் 66,000 ரூபாய் கொடுக்க வேண்டுமா? It has multiplied to 66,000. 16,000 ரூபாய் நாங்கள் கொடுத்து விட்டோம். So many 16,000s we have already given. எல்லாம் வட்டிக்கே போய் விட்டது. All for interest. வாங்கினது வெறும் 16,000 ரூபாய். Borrowed only 16,000. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அவன் மிலிட்டரியில் வேலை செய்கிறான். He's working in the military. அங்க இருந்து ஸ்டைபெண்டாக 300
ரூபாய் அவனுக்கு He கிடைத்தது. gets 300 as stipend. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. 3000 ரூபாய். 3,000 as stipend. தேவனுக்கு 3000 ரூபாய். 3,000 as stipend. Sorry, I am sorry. 30,000 ரூபாய். 100னுடைய 3 கட்டுகள். 30,000 ரூபாய். He earns 30,000 a month. அவன் வீட்டிலே கொண்டு வந்தான். He brought it home. எப்படியோ இவர்களுக்கு தெரிந்தோ தெரியாது. Don't know how they came to know. அடுத்த நாளில் Next day, அவர்கள் வந்து 30,000 ரூபாய் வாங்கி கொண்டு போனார்கள். they took all 30,000 and went அந்த away. வீடு ஒரே அழுகை. They were crying. என்னுடைய பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு My son is suffering so much, இந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்தான். laboring and bringing the money. அவன் ஒரு காபி வாங்கி குடிக்கவில்லை. He did not have a cup of coffee. உண்மையோடு அந்த கட்டும் கூட பிரிக்காமல் கொண்டு வந்தான். He brought it in sections. ஆனால் அவ்வளவும் வட்டிக்கார் வந்து வாங்கி கொண்டு போனார். All went to the creditors. தாயும் தகப்பனும் இவன் எல்லாம் சேர்த்து அழுக. Father, mother, he all அப்புறம் cried. அவங்க என்ன சொல்றாங்க? Then what did they say? இனி நீங்கள் எங்களுக்கு 36,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். So you should give me 30,000. பாருங்கள், வாங்கினதோ 16,000 ரூபாய். They borrowed 16,000. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பண கஷ்டங்கள் இருக்கலாம். So you may have financial difficulties like வியாதி this. பிரச்சனை இருக்கலாம். Sicknesses. அருமையான தேவஜனமே சோர்ந்து போகாதே. Beloved child of God, don't be discouraged. நமக்காக கல்வாரியில் வெளியாக்கப்பட்ட உண்மையான ஜீவனுள்ள ஒரு பலியை நாம் பார்க்கின்றோம். We see a true sacrifice, a living sacrifice offered for us at Calvary. நீ அந்த வாசல் வழியாக அந்த பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது, When you enter the court through the door, ஒரு பெரிய வெங்கல பலிபீடத்தை பார்க்கலாம். there we see a huge brazen அந்த altar. வாசல் அண்டையில் காணப்படுகிறது. It stands by the gate. அதே பார்த்துதான் நீ உள்ளே போக வேண்டும். You have to see it before entering in. நித்திய ராஜ்யத்தில் போகும்போது, When you go to the eternal kingdom, ராஜ்யத்தில் போய் சேர்கிறதுக்கு முன்னாக, before you go to the eternal kingdom, இதோ வாசலில் பலிபீடம் காணப்படுகிறது. just like the altar is at the entrance. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதுதான் கல்வாரியில் நமக்காக தொங்கின இயேசு கிறிஸ்து. That's Jesus who hung அவர் for us at நமக்காக Calvary. பெற்ற பாடுகள், The sufferings he went through. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், Saint Paul says, உன்னுடைய ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு consider him that endured நீ such. அநேக காரியங்களினால் சோர்ந்து போகிறாய். You are fainting for so many நீ reasons. சந்தோஷம் இல்லாமல் காணப்படுகிறாய். You are not with நீ joy. ஜெபித்தும் உனக்கு சந்தோஷம் இல்லை, You நிம்மதியும் இல்லை. pray and pray, you're not happy. ஆனால் நீ சோர்ந்து போகாதபடிக்கு But that you may not faint. பாவிகளால் இந்த விபரீதங்களை சகித்த அவரையே தியானித்துக் கொள்ளுங்கள். Consider, meditate on him who endured such contradiction of sinners. கல்வாரியை தியானித்துக் கொள்ளுங்கள். Meditate on Calvary. அதுதான் நல்ல வழி. That's the good way. அதுதான் நல்ல மருந்து. That's good medicine. நீ கல்வாரியை தியானிக்க The more you meditate on உன்னுடைய Calvary, உள்ளம் இது சந்தோஷத்தினால நிரம்பும். your inside will be full of joy. அந்த சந்தோஷத்தினால And by that joy, உன்னுடைய கையின் பிரயாசங்கள் தேவன் God ஆசீர்வதிப்பார். will bless the labor of your மன hands. மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். A merry heart is good like a medicine. உன்னுடைய சரீரத்திலே வியாதிகள் போய்விடும். Your sickness will go. அதுதான் ஆலயத்துக்கு முன்னாக பிரகாரத்தில் காணப்படுகிற முதல் காரியம். That's the first thing you see in the court. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. நமது வாழ்க்கையிலும் முதலிடம் கல்வாரிக்கு கொடுங்கள். So give first room to Calvary in your life. ஒருவர் கல்வாரியை மறந்து விடாதீங்க. None of you should forget Calvary. 10 நிமிடம் 10 minutes. நான் சொல்லுகிறது போல As I tell you, உங்களுடைய வீடுகளில் கல்வாரியை தியானித்து அழுது புலம்புங்க. go home, meditate on Calvary, weep and lament. இயேசு கல்வாரியில் மரித்தார் என்று சொன்னால் போதாது. It's not enough to say Jesus died at Calvary. ஏதோ குட் ஃப்ரைடேக்கு நீ ஆராதனைக்கு வந்தால் மட்டும் It's போதாது. not enough to come to service on Good Friday. ஏதோ ஒரு பாட்டு பாடினால் போதாது. Not enough to just sing some song. ஒவ்வொரு நாளும் Every day, 10 நிமிடம் 10 minutes உன்னுடைய வீட்டிலே, in your house, அது இரவோ பகலோ, day or night. இரவானால் மிகவும் நல்லது. Night is better. உன்னுடைய வசதியை போல உட்காருங்கள். According to your convenience, sit down. எல்லாம் ஆஃப் பண்ணி கொள்ளுங்க. Switch off the lights உன்னுடைய வசதியை போல உட்கார்ந்து and sit down. கல்வாரியே தியானியுங்கள். Meditate on Calvary. உடனே உன்னுடைய இருதயம் தண்ணீரை போல Your மாற்றப்படும். heart will melt. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். God will bless you. உன்னுடைய கையின் பிரயாசத்தை You ஆசீர்வதிப்பார். bless the labor of your எத்தனையோ hands. பேர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். So many people were blessed. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், That's what St. Paul says. ஆத்துமாவில் நீ சோர்ந்து போகாதபடிக்கு, That you may not faint in your minds. இதோ பாவிகளால் விபரீதங்களை சகித்த அவரையே தியானித்துக் கொள்ளுங்கள். Consider, meditate on him who endured such contradiction of sinners against himself. உலகத்தார் தற்கொலை செய்வார்கள். People of the world will commit suicide. செய்தித்தாளை படிக்கிறீர்கள். You see the news. குடும்பமாக Families, அதிபர்கள் தற்கொலை செய்கிறார்கள். people in authority, they are committing suicide. பரிதாபம். How pathetic. கடன் தொல்லை. Because of debt. ஒரு மரத்தில் ஒரு புருஷனும் மனைவியும் 2 பிள்ளைகளும் தொங்கினார். On one tree, father, mother, 2 children were all hanging. மனைவி, ஒரு கிளையில் On one branch the wife, on one branch the husband. கிளையில் மகன், On another branch the son. ஒரு கிளையில்
மகள். On another branch, the daughter. என்ன பரிதாபம். How pathetic. அங்கே ஒரு லெட்டரும் எழுதி There's a வைத்திருக்கிறார். letter there அவருடைய பாக்கெட்டில் ஒரு கடிதம் உண்டு. in their pocket. கடன் தொல்லையினால் தாங்க முடியாமல் குடும்பமாக நாங்கள் இந்த பைத்தியங்கரமான காரியத்தை செய்து விட்டோம். Not able to bear our debt, we have done this. இதே போல எத்தனையோ செய்திகள் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். You may have read such news. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. ஒரு முறை திருப்பதிக்கு போகிற வழியில் One day on the way to ஒரு Tirupati, மரத்தில் 6 பேர் தொங்கினார்கள். 6 people were hanging on one ஒரு tree. லாட்ஜில் 4 பேர் தற்கொலை செய்து அவர்கள் விஷம் குடித்து மரித்து விட்டார்கள். In one lodge, 4 people drank poison and died. எல்லாம் அதிபர்கள், All eminent எல்லாம் people, படித்தவர்கள். educated people. கடன் வாங்கி கொடுக்க முடியாமல் வழி இல்லாமல் கடன் தொல்லையினாலே மாண்டு விட்டார். Borrowed money, could not return, so this case. இதே போல பிரச்சனை உனக்கும் வரலாம். You may face such a problem. ஆனால் தற்கொலையோ அதற்கு ஒரு முடிவல்ல. But suicide is not the end. தற்கொலையோ தேவ வழி அல்ல. It's not the way of God. நீ தற்கொலை செய்தால் If you commit suicide, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின்படி Proverbs 8, the last verse, நீ நித்திய நரகத்தில் போய் விடுவாய். you will go to eternal hell. மரணத்தை விரும்புகிறவன் என்னை வெறுக்கிறான். He that hateth me loveth death. நீ மரணத்தை விரும்பினால் If you love death, நீ என்னை வெறுக்கிறாய். you hate me. பரலோகத்தை வெறுக்கிறாய். You hate heaven. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. ஆனபடியால் அருமையான தேவ ஜனமே, ஒருவரும் தற்கொலை செய்யாதீர்கள். Therefore, don't commit suicide, இதோ people of நல்ல God. மருந்து, Good medicine, இதோ நல்ல வழி, good way, இதோ நல்ல பலிபீடம், good altar, இதோ வெங்கலத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம். made of brass. சாலமோன் தேவாலயத்தை பாருங்கள். Look at the temple of Solomon. ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள். Look at the tabernacle. செருபாபேல் தேவாலயத்தை பாருங்கள். Look at the temple of Zerubbabel ஏரோதாவின் தேவாலயத்தை and பாருங்கள். the temple of அந்த Herod. கிழக்கு பகுதி The east ஒரு வாசல் உண்டு. is an entrance. தேவனுடைய வாசல் கிழக்கு. The door is in the east, மேற்கில் அல்ல, சவுத்திலும் அல்ல, நார்த்திலும் அல்ல. not north or south or west. எல்லா தேவாலயத்தின் வாசல் கிழக்கு காணப்படுகிறது. All the entrances are in the east. ஆனபடியினால தான் So சாஸ்திரிகள் இயேசுவின் நட்சத்திரத்தை கிழக்கே பார்த்தார்கள். they saw the wise men saw the star in the east. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இயேசுவின் நட்சத்திரம் கிழக்கு உதிக்க காரணம் என்ன? Why is it that the star of Jesus rose in the east? கிழக்கில் உள்ளவர்க்காக இயேசு மகிமையில் அவர் பூமியில் வெளிப்பட்டார். Jesus came to earth for those who are in the east. கிழக்கு பகுதி யாரை வெளிப்படுத்துகிறது? What does east signify? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது Genesis 4:16, காயின் தேவ சமூகத்தை விட்டு கிழக்கு எனோஸ் தேசத்துக்கு போய் விட்டான். we see Cain journeyed east from the presence of God. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்ற தேசத்துக்கு போய் விட்டான். Cain went to the land of Nod to the east. அபிரகாமை விட்டு லோத் கிழக்கு தேசத்துக்கு போனான். Lot left Abraham, went east. இனி எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். We read in Ezekiel, சில யூதர்கள் 25 பேர்கள் கிழக்கு அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். some Jews were worshipping the sun in the east. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? What does all this show? கிழக்கு பாவத்தை வெளிப்படுத்துகிறது. East shows sin. கிழக்கு விக்கிரகாராதனையை வெளிப்படுத்துகிறது. East shows idolatry. கிழக்கு பின்மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. East shows backsliding. ஓ தேவனுக்கு மகிமை. Praise be to God. இந்த பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அவதரித்தார். Jesus Christ came to earth to save people in such sins. முதலாம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி According to 1 Timothy இயேசு 1:15, கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக உலகத்தில் வெளிப்பட்டார். Christ Jesus came into the world to save sinners. ஆனபடியால் அவர் பூமியில் பிறந்த வேளையில் So when he was born on earth, அவருடைய நட்சத்திரம் கிழக்கே கண்டார்கள். his star was seen in the east. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. அதனால் தான் ஆலயத்தினுடைய எல்லா வாசல்களும் கிழக்கு பகுதியில் That's காணப்பட்டது. why all the gates of the temples are in the east. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலும் கிழக்கு. The tabernacle's gate was also in the east. சாலமோன் தேவாலயத்தின் வாசலும் கிழக்கு. Solomon's gate was also in the east. இதோ பூமியில் மனுஷனுக்காக அவதரிக்கப்பட்ட ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, Jesus Christ, the only begotten Son, came for man to earth. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. அந்த இயேசு கிறிஸ்து வழியாக நாம் ரட்சிக்கப்பட்டு Being saved through Jesus, முதலாவது பலிபீடத்தில் வருகிறோம். first of all we come to the altar. அதான் பலிபீடம் என்பது கல்வாரியில் அவர் நமக்காக பெற்ற பாடுகளை So வெளிப்படுத்துகிறது. it shows his sufferings at Calvary. இந்த பலிபீடத்தை ஒருவனும் பார்க்காமல் உள்ளே பிரவேசிக்க முடியாது. You just cannot enter in without seeing the altar. இந்த பலிபீடத்தை நாமும்
தியானிப்போமா? Let's meditate on this altar. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில் யாவற்றையும் செய்து முடித்தார். Jesus did everything for us at Calvary. ஒன்று இரண்டு காரியங்களை மட்டும் சொல்லி இந்த வார்த்தைகளை முடிக்கின்றேன். One or two things I will say and conclude. இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை மறக்காதீர்கள். Don't forget the sufferings of Jesus. மத்தேயு 27ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்தை படிக்கும் போது, When we read from Matthew 27:26, இதோ இயேசு கிறிஸ்து இப்ப பிலாத்துவுக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். Jesus stood before Pilate. வாரினால் அவரை They அடித்தார்கள். scourged him. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகட்டும். Lord. ரோம அரசாங்கத்தில் பல வாறுகள் உண்டு. There were many scourges in the Roman அதில் ஒரு government. வாறுதான் இங்க வரையப்பட்டிருக்கிறது. One of them is seen here. இந்த வாரில் அநேக முள்ளுகள் உண்டு. There were many thorns in this scourge. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இவ்விதமான வாரினாலே Through this scourge, ஒருவனை வாரினால் அடிக்கும் போது when a man is beaten through a அவருடைய scourge, வஸ்திரத்தை கலற்றுவார்கள். they remove his garments. அவருடைய கையை மேலே கட்டுவார்கள். They tie his hands above. தேவனுக்கு மகிமை Praise the Lord. உண்டாகட்டும். இவ்விதமாக மேலே கட்டுவார்கள். When they tie his hands above, அவருடைய காலையும் கட்டுவார்கள். his feet are tied. அதுக்கு பிறகு After that, நல்ல ஒரு போர் சேவகன், a trained soldier, பலசாலியான போர் a சேவகன், strong soldier, அவன் இந்த வாரை சுழற்றி using this whip, அவன் அட்டகாசம் பண்ணி he will whirl it, அவன் பரியாசம் பண்ணி mock at the man, இதோ இயேசுவை அடித்தார். and whipped Jesus. சொல்லி யோசித்து பாருங்க. Just think of that. எத்தனையோ முள்ளுகள். How many thorns? ஒருவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறார், One man wrote in his book, ஒரு முறை அடிக்கும் போது when you beat him once, 200 இடத்திலிருந்து சதை பிடுங்குமா. you see the skin comes off from 200 ஒரு places. முறை அடிக்கிற வேளையில் When he's whipped once, இந்த வாரெல்லாம் வந்து அவன் சரீரத்தில் பாயுமா. all those hooks will go and get embedded on his body. ஒன்றொன்றாக எடுக்க மாட்டார்கள். They're too lazy to pull it off one by one. They yank it off. அப்படி இழுக்கிற And வேளையில் as they pull it away, 200 இடத்திலிருந்து சதையை பிடுங்குமா. you get 200 ribbons of flesh. 2 முறை அடிக்கும் போது 400 இடம். 2 times 400 ribbons. 5 முறை அடிக்கும் போது 1000 இடம். And you beat twice 1000 அதை stripes. யோசித்து பாருங்க. Think of that. நம்முடைய இயேசு எவ்வளவு How பாடுபட்டார். much Jesus suffered. இயேசு பாடுபட்டார் என்று நாம் சொல்லி We முடிக்கிறோம். just say Jesus suffered. ஆனா ஒன்னு யோசித்து பாருங்க. Just think of that. ஒரு சின்ன காயம் என்னால உங்களால தாங்க You and I முடியாது. can't bear one small wound. இயேசு அவிதமாக கட்டப்பட்டவனாக But Jesus was bound. அந்த போர் சேவகனையும் பார்க்கிறான். And the trained soldier watches. அவன் ஒன்றுமே பேசவில்லை. He said nothing. இதா அறுக்க கொண்டு போகிறதா நாட்டுக்குட்டியை போல மௌனமாயிருந்தார். As a lamb before the shearers is dumb, he was தேவனுக்கு silent. மகிமை உண்டாகும். Praise the Lord. அவர் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார். He surrendered. இவ்விதமாக வாரினால் அடித்த இயேசுவின் சதையே பிடுங்கினார்கள். As they pulled off all his flesh, இப்போது ஒரு தீர்க்க தரிசனம் a நிறைவேறினது. prophecy was fulfilled. 139ஆம் சங்கீதம் 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, Psalm 129:3. உழவுகள் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது உழுது தங்கள் படைச்சால்களை படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். The plowers plowed upon my back, they made long their furrows. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் The உழுதார்கள். plowers plowed on my back. ஓ இந்த வாரினால் அடித்து They beat அடித்து me with the scourge. என் சரீரத்தை உழுது விட்டார்கள். Plowed on my என் back. சதையை பிடுங்கி Pulled விட்டார்கள். away all my flesh. இனி சங்கீதக்காரன் சொல்லுகிறார், Psalmist says, 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை படிக்கும் போது, Psalm 22:17. என் எலும்புகளை நானே எண்ணலாம். I can count my bones. எலும்பிலிருந்து சதையெல்லாம் பிடுங்கி So விட்டது. all the flesh was gone. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. யோசித்து பாருங்க. Think of ஒரு that. சின்ன காயம் வந்தா One small ஐயோ wound. வலிக்குதேன்னு சொல்லி மயங்கி விழுவோமே. You swoon, you can't bear the எனக்கு pain. தாங்க முடிகிறது இல்லையே என்று I'm சொல்லுகிறேன். not able to bear this. இயேசுவை பாருங்க, But Jesus, சத்தமே இல்லை. no noise. அந்த ஆலயம் கட்டுகிறது போல அவர் சத்தம் இல்லாத அந்த ஆட்டை போல காணப்பட்டார். Like a dumb lamb, like Solomon's temple. அவர் பரிசுத்த, Holy was he. அவருக்குள்ள சத்தம் இல்ல. No noise in தேவ him. சித்தம் செய்கிறார். He did the will of God. பிதாவே, உமது சித்தம் Father, thy will be done. முற்றிலுமாக ஒப்பு He கொடுத்தார். fully surrendered. எப்படி ஆகிலும் By any என்னுடைய means, பிள்ளைகள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவார்கள். my children must be saved from sin. சென்னையில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவாராக. People of Chennai should be saved. முழு உலகத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். People all over the world should be saved. நான் மரித்தாலும் பரவாயில்லை. Even if I die, never mind. ஆயிரம் ஆயிரக்கணக்கு மக்கள் Let ரட்சிக்கப்படட்டும். thousands and thousands be saved. எனக்காக உங்களுக்காக No, for me and for you. அவள் இவ்வளவும் பாடு சகித்தார். So much he suffered. அதுதான் அந்த பலிபீடம். That's the altar. அடுத்தபடியாக After that, அதே 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை மத்தேயு படிக்கும் போது, Matthew 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி
They made a crown of thorns, அவருடைய சிரசின் மேல் வைத்து put it on his head, கோலினால் அவரை அடித்தார்கள். and beat him with a reed. தேவனுக்கு மகிமை Praise the உண்டாகும். Lord. இந்த முள்செடி பெலிஸ்தீனா தேசத்தில் காணப்படுகிற ஒரு முள்செடி. This thorny bush is found in Palestine. ஒவ்வொரு முள்ளுக்கும் 4 அங்குலம் 5 அங்குலம் 6 அங்குலம் நீளம் இருக்கும். Every thorn is 4, 5, 6 inches long. இந்த பேனையை போல நீளம் உள்ளது. Say as long as this pen. 173 முள்ளுகள் காணப்பட்டது. In this crown there were 173 ஒவ்வொரு thorns. முள்ளும் ஒரு இரும்பாணியை போல. Everyone as strong as iron. அவ்வளவும் பலன் உள்ளது. So strong. ஒவ்வொரு முள்ளிலும் ஒரு தேளினுடைய விஷம் இருக்குமா. It was poisonous like the poison of a scorpion. 173 முள்ளுகள். 173 thorns in இது all. ஒரு செடி. One plant. அதை பிடுங்கி They pulled it out, ஒரு முடியை போல கிரீடத்தை போல பின்னி rolled it into a crown, இயேசுவினுடைய சிரசின் மேல் வைத்து put it on the head of Jesus, கோலை எடுத்து took a reed, பலமாக அடித்தான். beat him hard on the head. 53 முள்ளுகள் சிரசில் பாய்ந்தது. 53 thorns entered into his head. யோசித்து பாருங்க. Think of that. 6 அங்குலம் நீளமுள்ள முள்ள, 6 inches long, 5 அங்குலம் நீளமுள்ள முள்ள 5 inches long, அப்படியே இறங்கி இருக்கும். entered அதான் into him. வேண்டாகமத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் முள்ளுகளால் என் கண்ணை குத்தினார்கள். They pierced my eyes with the thorns. இயேசு நமக்காக பட்ட பாடுகளை பாருங்கள். Look at the sufferings of Jesus. உண்மையான பலிபீடத்தை பாருங்கள். The true altar he was. சாலமோன் தேவாலயத்திலே பலிபீடத்தை பாருங்கள். Look at the altar of Solomon's temple. இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள் கல்வாரி பலிபீடத்தை பாருங்கள். Look at the altar of Calvary where Jesus இந்த suffered. பலிபீடத்தை மறக்காதீர்கள். Don't forget this altar. இந்த வேதனையை Don't மறக்காதீர்கள். forget this pain. இயேசு என்ன சொல்லுகிறார்? What does Jesus நீ say? அல்லவா உன்னுடைய மனதில் பாவம் செய்தாய். You sinned in your mind. உன்னுடைய மனதிலே பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you from the sin of your mind. உன்னுடைய கெட்ட எண்ணத்தை விடுவிக்கும்படியா, To deliver you from your wrong intentions. உன்னுடைய தப்பான சிந்தனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you from your evil thoughts. உன்னுடைய தப்பான நோக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you from your evil intentions. உன்னுடைய இதயத்தின் நோக்கத்தினுடைய அந்த பாவ அம்சத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you from the sin that exists in the imagination of the thoughts of your heart. உனக்காக இந்த முள்ளுகளால முடிய பின் என் சிரசின் மேல் வைத்தேன். These thorns I allowed on my head. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. இதை நீ விசுவாசித்தால், If you believe, இதை நீ நோக்கி if you பார்த்தால், look to this, இதை நீ விசுவாசித்தால், Believe this. இந்த பலிபீடத்தின் அண்டையில் நீ வந்தால், come to the altar இதை விசுவாசித்தால், and believe this. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உனக்கு மீட்புண்டு. By the blood of Jesus you will be உன்னுடைய redeemed. சிந்தனைக்கு விடுதலை உண்டு. Delivered in your mind. தேவனுக்கு மகிமை. Praise the Lord. இந்த கல்வாரியை தியானித்துக் கொள்ளுங்கள். Meditate on Calvary. கல்வாரியில் மரித்தார் என்று சொன்னால் மட்டும் Don't போதாது. just say he died at Calvary. கடைசியாக Finally, இன்றைக்கு நாம் காண்கிறதான கல்வாரி எல்லாம் பொய் என்று சொல்லலாம். you can say all the Calvary you see around is all lies. நீங்கள் இந்த வசனத்தை வைத்து கல்வாரியை வரைந்து பாருங்கள். You keep this verse in mind and draw Calvary. கடைசியாக ஒரு வசனத்தை தருகிறேன். I will finally show you a verse. எசாயா 52 அதிகாரம் 14 வசனம். Isaiah 52:14. எசாயா 52:14. Isaiah 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால அவர்களை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். Many were astonished at him because his visage was so marred beyond the sons of men. பாருங்களேன், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வை Visage was marred more than men. எல்லாம் மாறிவிட்டது. Totally changed. அவரை பார்த்தால் ஒரு மனிதனை போல் இல்லை. He didn't look human when you looked at ஏதோ ஒரு him. பிண்டம் தொங்குது. Just like a mass of flesh. அத கண்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். They were astonished when they looked at யார் him. இது? Who is this? என்ன இது? What's this? இது மனிதனா? A man. நசரேயனாய் இயேசுவா? Jesus of Nazareth. அந்த குஷ்டரோகி வந்திருப்பான். That leper would have come. ஐயோ, என்னை தொட்டு குணமாக்கிய அந்த அருமை அன்புள்ள இயேசு இவர்தாமா? That beloved, that loving Jesus who touched me and healed me. இந்த நிலைமையில் வந்து விட்டது. He's like this. காரணம் மனுஷனுடைய ஒரு ரூபம் இல்ல. He didn't look human. தேவனுக்கு ஒரு ஆளை பார்த்தால் மனுஷனை போல் இல்ல. He did not have a human form. அப்படிப்பட்டதான கல்வாரி நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? Where have you seen such a Calvary? வேதவசனம் பொய்யா? So is the word a lie? தேவவசனம் பொய் அல்ல. Is the Bible a lie? வானமும் பூமியும் மாற்றப்பட்டாலும் Heaven and earth may pass away, வேதத்தின் வார்த்தைக்கு உறுப்புக்கோ மாற்றம் இல்ல. but not jot or tittle of the Bible will pass away. எசாயா 52:14 மாற்றம் இல்ல. Isaiah 52:14 will not change. அருமையானவர்களே, பலிபீடத்தை பாருங்கள். Look at the altar, beloved. நித்திய ஆலயமாக உன்னை மாற்றும்படியாக, To make you the eternal temple. பரிசுத்தவானாக உன்னை மாற்றும்படியாக, To make you a saint. அன்பில் பூரணமுள்ளவனாக
in love. இதோ நித்திய தேவன் The eternal God மனுஷாவதாரம் எடுத்து came down as man, பூர்ண மனுஷனாக as perfect man, பூர்ண as தேவனாக perfect God, ஓ பூமியில் வந்து came to earth, பிதாவின் சித்தம் செய்து did the will of the இதோ Father, கல்வாரியிலே and on Calvary தேவ சித்தத்தை to நிறைவேற்றினார். fulfill the will இந்த of God. கல்வாரியே Do மறக்காதீர்கள். not forget Calvary. இவர் வீணாக கல்வாரியிலே மரித்தார் என்று சொல்லாது. Don't say Jesus died on Calvary. அந்த படம் தான் இங்க வரையப்பட்டு இருக்கிறது. That picture is இது here. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்க முடியுமோ என்று I தெரியாது. don't know if you all can see. இயேசுவே பாருங்கள். Look at Jesus. அவருடைய உருவத்தை பாருங்கள். Look at his form. ஒன்றுமே தெரிகிறது இல்லை. Nothing is seen. எல்லாம் எலும்பாக Just காணப்படுகிறது. bones. இதுதான் அருமையான இயேசு. Beloved Jesus. அதனால் தான் அவரே சொன்னார். So he said, எசையா 45 அதிகாரம் 22 வசனத்தின்படி Isaiah 45:22. பூமியின் எல்லை எங்கும் உள்ளோரே என்னை நோக்கி பாருங்கள். Look unto me, all the ends of the earth. அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். Then you will be saved. நானே தேவன் வேறொருவனும் For I இல்லை. am God and there is none else. சங்கீதக்காரன் என்ன சொன்னார் என்று தெரியுமா? You know what the psalmist said? அந்த வசனத்தை படித்து என் வார்த்தைகளை முடிக்க With that போகிறேன். verse I will conclude. 77ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். Psalm 77:3. 77ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 77:3. நான் தேவனை நினைத்த போது நான் தேவனே அந்த கல்வாரியே நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது தியானிக்கும் போது என் ஆவி ஐயோ என் ஆவி தோய்ந்து போயிட்டு நான் அந்த கல்வாரியை தியானித்தேன். When I என் meditate, தேவனே when I தியானித்தேன். meditate on God, ஐயோ தேவனே தியானிக்கையில் நான் அலறினேன். I was troubled. சத்தம் போட்டேன். I shouted out, அழுதேன். cried out, எனக்கு தாங்க முடியறது could இல்ல. not bear. அருமையான ரட்சகர், Beloved Savior, அருமையான அன்புள்ள தேவன் beloved God, எனக்காக for me, நான் அல்லவா பாவம் செய்தேன். I sinned. நான் அல்லவா அக்கிரமம் செய்தேன். I committed iniquity. எனக்குள்ளே அல்லவா பாவம் இருக்கிறது. Sin was in me, இன்றைக்கும் கூட நான் பாவம் செய்கிறேன். but today I am sinning. நான் அல்லவா பாவம் செய்கிறேன். I am sinning. ஆனா என் இயேசு என்ன செய்தார்? What did Jesus do? எனக்காக For me, இவ பாவங்களே சுமந்த He bore all my sin. கோலமாக மாறிவிட்டார். Took on such a heinous இது death. தியானிக்கும் போது உன்னுடைய இருதயம் நுறுங்காதா? Will not your heart melt when you think of this? உன்னுடைய இருதயம் தண்ணீரே போல மாறாதா? Will your heart melt like water? ஐயோ அந்த ஐஸ் கட்டியை போல உருகாதா? Will it not melt like ice மெழுகை போல உருகாதா? and like wax? அதுதான் பலிபீடம். That's the altar. அந்த பலிபீட தண்டையில் வாருங்கள். Come to that altar. அதுதான் வாசல் அண்டையில் வைத்திருக்கிறார். That's at the gate. இந்த பலிபீடத்தின் அனுபவத்தை எப்போது நாம் பாதுகாக்க Always keep the experience of the altar. அதாவது வாசல் அண்டையில் வைக்கப்பட்டிருக்கிறது. It's kept at the அது gate, எங்கேயோ ஒரு மூலையில் அல்ல, not in some corner. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, In the tabernacle, சாலமோன் தேவாலயத்துக்குள்ள in Solomon's temple. நுழைந்த உடனே As soon as you enter, பலிபீடம் தான். it's the altar. இதே போல Just like this. உன்னுடைய வாழ்க்கையில் பலிபீடத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம். Give first priority to the altar. இவ்விதமாக நாம் உங்களுடைய ஒரு பலி மிருகமாக மாற்றப்பட We should வேண்டும். become objects of sacrifice, ஜீவனுள்ள பலியாக நாம் மாற்றப்பட வேண்டும். living sacrifices. எனக்கு நேரம் இல்ல. No time. என் வார்த்தைகளை முடிக்க I will போகிறேன். finish. மீதியான காரியங்கள் நாளைக்கு The படிப்போமா? rest we will study tomorrow. நாளைக்கு வெங்கல தொட்டியையும் மற்றும் விஷயங்களையும் We படிப்போமா? will go to the brazen altar tomorrow நாளைக்கு அந்த சேம்பரையும் படிப்போமா? and the chambers அநேக காரியங்கள் நாம் படிக்க and வேண்டும். many other things. தேவனுக்கு மகிமை உண்டா? Praise the Lord. அப்படி நாள் இப்போது எல்லாரும் கல்வாரியை தியானித்து All பாருங்க. meditate on எல்லாரும் ஒன்று Calvary. எழும்பி நில்லுங்க. Let's all stand up. நீங்கள் வேற ஒன்றும் Don't யோசிக்காதீர்கள். think of anything else. உன்னுடைய பிரச்சனையை நீ நோக்கி பார்க்க Don't வேண்டும். look at your problems. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா, Just deliver you from your problems. உன்னுடைய எல்லா விதமான பாவ கட்டிலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா. Deliver you from the bondage of sin. ஒருவேளை நீ முதல் முறை இந்த இடத்துக்கு வந்திருக்க You may have கூடும். come here for the first time. தேவ வசனம் கேட்கிற அருமையான நண்பனே, Dear friend who's hearing the word of God, உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்கும்படியா. deliver you from your sin. இதோ இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக பலிபீடமாக மாற்றப்பட்டார். Jesus became a sacrifice for us at அவர் Calvary. ஒரு பலி மிருகமாக He மாற்றப்பட்டார். became an animal of sacrifice பழுதற்ற பலி மிருகமாக. without blemish. உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து நமக்காக அவர் கல்வாரியில் He பலியாக்கப்பட்டார். bore the sins of the world and became a sacrifice for அந்த us. இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு மீட்பு. We are redeemed by the blood of that அந்த Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி He will சுத்திகரிக்கிறார். wash us by that blood. அந்த இயேசுவின் இரத்தமே நம்மை சுத்திகரிக்கிறது. That blood will wash us, அது சுத்திகரிக்கிறது மட்டுமல்ல, அந்த இரத்தத்தினால நமக்கு ஒரு பரிசுத்தமும். sanctify us and make us holy. எல்லாரும் அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. All look to Jesus. உங்களுடைய இருதயம் Let நொறுங்கட்டும். your hearts melt. நீ உன்னுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்க Don't வேண்டும். look at your problem. உன்னுடைய வியாதியை நோக்கி பார்க்க Don't look at your வேண்டும். sickness. உன்னுடைய குடும்பத்தை நோக்கி பார்க்க Don't look at your வேண்டும். family. உன் புருஷனை மனைவியை பிள்ளைகளை நோக்கி பார்க்க Don't look at வேண்டும். husband or wife. இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? என்னை நோக்கி பாருங்கள். Look unto me.
நீ உன்னோட மனைவியை நோக்கி பாராதே. Don't look at your wife. என்னை நோக்கி பாருங்கள். Look unto me. நான் உனக்காக இதோ சிலுவையில் தொங்கிக் I கொண்டிருக்கிறேன். am hanging for you at Calvary. உன்னுடைய பாவங்களுக்காக, For your sins. உன்னுடைய எல்லா பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை தரும்படியா, For your problems. உன்னுடைய பண கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியா, To deliver you from your நீ அந்த difficulty. வட்டியினால் மிகவும் மிகவும் You கஷ்டப்படுகிறாய். are, because of your debt, you are உன்னுடைய troubled. குடும்பத்துக்கு ஒரு நன்மையை செய்ய You're முடியாது. not able to do good to your நீ family. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வட்டிக்கு கொடுத்து நீ மிகவும் வேதனைப்படுகிறாய். All that you earn is gone. அந்த வேதனையில இருந்து உன்னை விடுவிக்கும்படியா, Deliver you from that anguish. To உன்னுடைய குடும்பத்தில் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமையில இருந்து உன்னை விடுவிக்கும்படியா, deliver you from the powers of darkness in your family. மந்திரவாத கட்டளை இருந்து உன்னை விடுவிக்கும்படியா, Deliver you from the powers of witchcraft. சூன்ய கட்டளை இருந்து விடுவிக்கும்படியா, Deliver you from the powers of witchcraft. இயேசு உனக்காக கல்வாரியில் பலியாக மாற்றப்பட்டார். Jesus became a sacrifice at Calvary for அந்த you. பலிபீடத்தினுடையில் வாருங்கள். Come to the altar. அந்த இயேசுவே நோக்கி Look to பாருங்கள். Jesus. இயேசுவே நான் தான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். Admit, Jesus, I have sinned. ஆண்டவரே நானே பாவம் செய்தேன். Jesus, I have sinned. நான் தான் பாவி. I am a sinner. ஆனா நீரோ பரிசுத்த. Lord, you are holy. அவரிடத்தில் நாம் அழுது புலம்புவோமா. Cry out to him. வெட்கப்படாதீர்கள். Don't be ashamed. அழுது புலம்புங்க. Cry out to him. இருதயம் நுறுங்கட்டும். Your heart smelt. நீ மற்றவரை பார்க்க Don't வேண்டாம். look at others. இயேசுவே நோக்கி பாருங்கள். Look to Jesus. பலிபீடத்தை நோக்கி Look பாருங்கள். at the altar. இதோ சாலமோன் ஆலயத்தின் வாசலண்டையில் காணப்படுகிற அந்த பலிபீடத்தை நோக்கி Look at the பாருங்கள். altar that is at the entrance of Solomon's அந்த temple. பலிபீடம் என்ன What does சொல்லுகிறது? it say? நான் உனக்காக இவ்வளவும் பாடுபட்டேன். I suffered so much for you. நான் பாவம் செய்யவில்லை. I did no sin. நான் எனக்காக மரிக்கவில்லை. I did not die for you. திருடன் திருடனுக்காக மரித்தான். The thief dies for the thief. மற்றே திருடனும் அவனுக்காக The other மரித்தான். thief died for himself. இனி எத்தனையோ பேர்கள் கல்வாரியில் So மரித்திருக்கிறார்கள். many people died at the cross. ஆனாலும் ஒருவனுக்கு ரட்சிப்பில்லை. No salvation. நான் அந்த திருடனை போல அல்ல. I did not die like the நான் thief. பாவம் செய்யவில்லை. I did no sin. நான் தேவனுடைய மடியில் செல்ல பிள்ளையாக I was a காணப்பட்டேன். beloved son in the bosom of the தேவனுடைய Father. புகழ்ச்சியில் The காணப்பட்டேன். praise of the angels நான் பரலோகத்தில் இருந்து வந்த came தேவன். down from heaven. இயேசு என்ற நாமத்தில் பூமியில் வெளிப்பட்ட Came தேவன். in the name of Jesus. பாவம் பட்டணம் தோறும் கிராமம் தோறும் சுற்றி திரிந்து நன்மையை செய்த தேவன். Went from village to city doing good. உன்னுடைய பாவத்தை நான் சுமந்தேன். I bore your sin. உன்னுடைய வியாதியை நான் சுமந்தேன். I bore your sickness. உன்னுடைய வேதனையை நான் I bore சுமந்தேன். your pain. என் மகனே என் மகளே My son, my daughter. உனக்காக For you. இதோ நான் கல்வாரியில் மரித்தேன். I died at Calvary. என்னை நோக்கி பார். Look unto me. என்னை நோக்கி பார். Look to me. நீ சோர்ந்து போகாதே. Don't be நீ discouraged. அதைரியப்பட்டு போகாதே. Don't be disheartened. நீ பின்வாங்கி Don't போகாதே. backslide. உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே. Don't harden your heart. என்னை நோக்கி பார். Look unto me. என்னை நோக்கி Look பார். unto me. இப்பொழுது நான் விடுவிக்க Now I போகிறேன். will deliver you. இந்த வேளையில் உன்னை விடுவிக்க Right போகிறேன். now I will deliver நாம் you. இயேசுவை நோக்கி பார்ப்போம். Look to Jesus. அழுது புலம்புவோம். Cry. கண்ணீர் விடுவோம். Shed tears. எல்லாரும் அழுது புலம்புங்க. All weep and lament. அந்த இயேசுவே சிலுவையை நோக்கி பாருங்க. Look at Calvary. அவருடைய சரீரத்தை நோக்கி Look at his பாருங்க. body. அந்த வாரினால் அடிக்கும் போது Beaten with a scourge. ஐயோ சதையெல்லாம் பிடுங்குது. All the flesh came away. அப்படியே தொங்குது. Hanging. எலும்பெல்லாம் திரிகிறது. Bones visible. அப்படியே ரத்தம் வடிகிறது. Blood gushing out. ஐயோ என்ற வார்த்தை சொல்லவில்லை. He did not say, woe unto me. ஒரு சத்தமும் கேட்கவில்லை. No noise. பிதாவின் சித்தம் செய்தவருடைய வாயில் சத்தம் இல்லை. No noise in the mouth of him who did the will of the Father. ஆலயத்தோடு சத்தம் இல்லை. No noise in Solomon's temple. உண்மையான ஆலயம் அவரே. He was a true temple. அவருடைய ஆலயத்தில் சத்தம் இல்லை. No noise in the temple. அவர் மௌனமாயிருந்தார். He was silent. உனக்காக For you. நீங்கள் அழுது புலம்புங்கள். Weep and lament. இப்பொழுதே உன்னை விடுவிக்க போகிறார். He's going to deliver you now. உன்னுடைய இருதயம் நுறுங்கட்டும். Let your heart melt. ஐயோ நான் பாவம் செய்தேன் அப்பா. I have sinned, Lord. இயேசுவே நான் பாவம் செய்தேன். Jesus, I have sinned. நான் அக்கிரமம் செய்தேன். I have committed iniquity. என்னுடைய மனதில் எத்தனையோ வேண்டாத காரியங்கள் Sin in my mind. எனக்கு மன்னியும் ஆண்டவரே. Forgive me, Lord. எனக்கு மன்னியும் Forgive ஆண்டவரே. me, Lord. எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. Open your mouth and say, கல்வாரியில் தொங்குகிற இயேசுவே நோக்கி look பாருங்க. at Jesus hanging at Calvary. தாவீது அவன் கல்வாரியை பார்த்தப்போ When David saw Calvary, அவன் அலறினா. he wept out. ஐயோ இது ஆரப்பா. Who is this? அலறினா. He wept out தாங்க loud. முடியாத Was துக்கம். not able to bear. ஐயோ என்னால தாங்க முடிகிறது I am not able to bear. எத்தனையோ பேர் அழுது புலம்பினார்கள். So many wept out loud. இயேசு சிலுவை அந்த சிலுவையை தூக்கி நடந்து போகிற
போகிற வேளை Jesus lifted the cross and walked. எருசலேம் குமாரத்திகள் Daughters of அவருக்கு Jerusalem பின்னாக நடந்து walked சென்றார்கள். after him. இயேசு பின்னாக திரும்பி பார்த்தார். Jesus saw அவர்கள் ஒரே அழுகை. they were weeping. பெற்ற உள்ளம் தாங்குமா? Will the soul that bear? மரியாளுடைய உள்ளம் அவருடைய குடல் துடிக்காதா? Will not Mary's bowels yearn for என்னுடைய him? குமாரனுக்கு இந்த நிலைமையா? This for my son, இதோ தொங்குது, hanging, சதையெல்லாம் தொங்குது, flesh hanging, எலும்பெல்லாம் தெரிகிறது. all the bones ஆனால் visible. தள்ளாடி தள்ளாடி இதோ கோல்கொதா மலையின் மேல் ஏறி Stumbling and stumbling, he ascended the mountain. மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் Mary and the other women, எருசலேம் குமாரத்திகள் the women of அழுது Jerusalem, புலம்பினார்கள். wept and aloud. இயேசு திரும்பி பார்த்து, Jesus saw, எருசலேம் குமாரத்திகளே, daughters of Jerusalem, எனக்காக அழ வேண்டாம், don't weep for me. ஆனால் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுது கொள்ளுங்க. Weep for yourselves and your நீ children. அழுது கொள்ளுங்க, Weep for yourselves and your எனக்காக children. அல்ல, Not for me. நீ செய்த For பாவங்களுக்காக. your sins. அருமையான தேவ ஜனமே, People of God. இயேசு சொல்லுகிறார், Jesus said, நீ செய்த பாவங்களுக்காக அழுது புலம்புங்க. weep for your sins. உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகளுக்காக, For the shortfalls of உன்னுடைய your life. வாழ்க்கையில குற்றங்களுக்காக, For the sins of your life. அந்த மனதிலே வந்த For the sins of பாவங்களுக்காக your mind. ஓ அழுது புலம்புங்க. Weep and lament. வேற வழி இல்ல, No other அழுது alternative. புலம்புங்க. Weep and lament. ஒரு 5 நிமிடம் 5 minutes. எல்லாரும் அழுது புலம்புங்க. All weep and lament. நம்முடைய சத்தம் Let our voice வானபரியந்தம் எத்தட்டும். reach heaven. பரலோகத்தில் செல்லட்டும். Reach heaven. அப்பொழுது பரலோகத்தின் வாசல்கள் Doors திறக்கப்பட்டு of heaven will be opened. அவருடைய அபிஷேகத்தை அனுப்பி Send his anointing அவர் நம்மை and ஆசீர்வதிப்பார். bless us. எல்லாரும் அழுது புலம்புங்க. All weep and lament. இயேசுவே நான் பாவி அப்பா. Jesus, I'm a sinner. வெட்கப்படாதே. Don't be ashamed. இப்போது நீ வெட்கப்படாதே. Don't be ashamed now. அந்த பிசாசானவன் வெட்கப்பட்டு ஓடியே போகட்டும். Let that devil be put to shame and run அந்த away. பிசாசானவன் சொல்லுகிறான், The devil says, நீ அழாதே, don't weep. நீ அழாதே என்று சொல்லுகிறான். Don't weep, he says. அந்த பிசாசோடு எதிர்த்து நில்லுங்க. Resist the devil. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், Holy Spirit says, அழுது புலம்புங்க, weep and lament. அழுது புலம்புங்க. Weep and lament. தேவ ஜனமே அழுது புலம்புங்க. People of God, weep and lament உங்கள் பாவங்களுக்காக for your sins. அழுது புலம்பி மனஸ்தாபப்படுங்கள். Weep and repent. மனம் திரும்புங்கள். Repent. எத்தனையோ சத்தங்கள் கேட்க, How many voices are heard? இனியும் சத்தம் கேட்கவே. So many voices not be heard உன்னுடைய anymore. வீட்டில் சத்தம், In your house, உனக்குள்ளே சத்தம். in you, சவுல் in your அவன் church. அந்த அமலேக்கியனோடு யுத்தம் செய்த பிறகு When Saul fought against the திரும்பி வந்த Amalekites, வேளையில் when he came back, சாமுவேல் அவனிடத்தில் வந்து Samuel asked, எல்லாம் நீ சொன்னபடியே நான் செய்தேன் என்று சொன்னான். he said, I did all that you wanted to. சாமுவேல் கேட்கிறார், Samuel asked, அப்படி ஆனால் That be so. என்னோட காதில் கேட்கிற இந்த சத்தம் என்ன? What is that sound I hear? இந்த மாடின் சத்தம் என்ன? The sound of ஆடின் oxen சத்தம் என்ன? and sheep. இதே போல எத்தனையோ சத்தங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கேட்கப்படுகிறது. So many noises are heard in your இன்றையோடு life. அந்த சத்தத்துக்கெல்லாம் ஒரு முடிவு Let there be உண்டாகட்டும். an end to those noises. கல்வாரியை நோக்கி Look பாருங்க. to Calvary. கல்வாரியில் சத்தம் இல்ல, No sound at Calvary. ஒரே ஒரு சத்தம், One sound. அன்பின் சத்தம். Sound of love. என்னை நோக்கி பாருங்க, Look unto me. என்னை நோக்கி பாருங்க. Look unto me. அதுதான் கல்வாரி சத்தம். That's the sound of Calvary. அப்போது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் Your soul உண்டாகும். will be saved. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க God போகிறார். is going to bless us. எல்லாரும் அழுது புலம்புங்க. All weep and lament உங்கள் now. பாவங்களுக்காக. For your sins. நீ அந்த பாவத்தோட திரும்பி போகாதே. Don't go back with your sin. அந்த பலிபீடத்தின் மேலே On that altar, உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. surrender as a living sacrifice. உன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. Surrender yourself வானத்திலிருந்து from heaven. அந்த வான அக்கினி இறங்கட்டும். Let the fire descend. அது சுட்டெரிக்கட்டும். Let it அந்த burn. மாம்சத்தை எரித்து சாம்பலாக்கட்டும். Let it burn up yours. முற்றிலுமாக ஒப்பு கொடுங்க. Surrender fully. வெட்கப்படாதே. Don't be நீ ashamed. வெட்கப்படாதே. Don't be ashamed. நீ அங்கும் இங்கும் பார்க்காதே. Don't look here and there. அழுது புலம்புங்க. Weep and lament. இதுவே நல்ல சமயம். Good time. இதுவே நல்ல சமயம். Good opportunity. இயேசு உன்னை சந்திக்கும் வேளை இதுவே. Time when Jesus will visit you. உன்னை ஆசீர்வதிக்கும் சமயம் இதுவே. Time when he blesses you. உன்னை குணமாக்கும் சமயம் இதுவே. Time to heal you. இயேசுவை நோக்கி பாருங்க. Look to Jesus. அழுகையின் சத்தம் வானபரியந்தம் எத்தட்டும். Let the sound of weeping reach you. Reach heaven. இயேசுவே எனக்கு மன்னியும் என்று சொல்லுங்க. Say, Jesus, forgive me. எல்லாரும் சொல்லுங்க. All say it. வெட்கப்படாதே. Don't be ashamed. வெட்கப்படாதே. Don't be ashamed. அழுது புலம்புங்க. Weep and lament. நான் அப்பா பாவம் செய்தவன். Lord, I have sinned. நீர் பாவம் செய்யாத ஆட்டுக்குட்டி. You are a sinless lamb. ஆனா நீர் எனக்காக But for me,
இவ்விதமாக You பலியாக்கப்பட்டீர். became a sacrifice. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. I believe, Lord. என்னோட பாவத்தை மன்னி. Forgive my அழுது sins. புலம்புங்க. Weep and lament. அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது புலம்புகிறார்கள். Many thousands are weeping and lamenting. பரலோகம் சந்தோஷப்படுகிறது. Heaven is rejoicing. இதோ தூதர்களின் மத்தியில் சந்தோஷம். Joy amidst the angels. பரலோகத்தில் சந்தோஷம். Joy in heaven. பிசாசானவன் ஆடுகிறான். Devil is trembling. பிசாசானவன் துக்கப்படுகிறான். Devil is sad. ஐயோ இனி நான் ஒன்று செய்ய Can முடியாது. do nothing anymore. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. அந்த பிசாசோட எதிர்த்து நில்லுங்க. Resist the devil. என்னை விட்டு போ என்று சொல்லுங்க. Get thee hence, Satan. ஹalleluya ஹalleluya ரபானா திராபாலா ஷடராபானா தராபானா தராபானா. அபிஷேகம் இறங்கட்டும். Let an anointing நீ descend. உண்மையாக அழுது புலம்பினா, If you truly நீ உண்மையாக மனம் திரும்பினா, truly உன் repent, பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டா, weep for your sins. இதா உண்மையாக வானத்தில் இருந்து அக்கினியானது உன்மேல் இறங்க போகிறது. Fire will come from heaven. இப்போதே இறங்கிக் கொண்டிருக்கிறது. It's descending அந்த now. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive that anointing. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. All receive. பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்க. Praise God. அந்நிய பாஷையில் பேசுங்க. Speak in tongues. தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார். God will forgive your sin. தேவன் உன் பாவத்தை மன்னித்து விட்டார். God has forgiven your sins. எல்லாரும் ஆவியில் நிரம்பி தேவனை துதியுங்க. All get filled in the Spirit and praise அந்நிய God. பாஷையில் பேசுங்க. Speak in tongues. தேவனோடு பேசுங்க. Speak to God. mighty beloved darabana darabana darabana. பேசுங்கள் பேசுங்க. Speak in எல்லாரும் tongues. பேசுங்க. Speak in tongues. பின்னால இருக்கிறவங்களும் பேசுங்க. All those who are at the back, speak in எல்லாரும் tongues. ஒருமனப்படுவோம். One mind. ஓ இதுவே நல்ல சமயம். Good time. இதோ வானாக்கினி வந்து விட்டது. Heavenly fire has come. இதோ பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்து Holy கொண்டிருக்கிறார். Spirit is moving in our midst. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the anointing. வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the deliverance. உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Deliverance from your problem. உன் குடும்பத்தில் அந்தகார வல்லமை இதோ முறியடிக்கப்படுவதாக. Powers of darkness are shattered. பயப்படாதே. Fear not. பயப்படாதே. Fear not. கல்வாரியின் அண்டையில் வாருங்க. Come to Calvary. துருபானாத்திராய் ரபுராப் சடாடாபானாத்திராபானாத்திரா. சரீரத்தை விட்டு கொடுங்க. Surrender your body. சரீரத்தை விட்டு கொடுங்க. Surrender your body. ஓ அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing descend. அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing descend. இதோ விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Be delivered. உன் வியாதியை தேவன் குணமாக்குகிறார். He will heal your sickness. உன் வியாதியை குணமாக்குகிறார். Heal your sickness. பயப்படாதீர்கள். Fear not. விட்டு கொடுங்க. Surrender. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க. Surrender to the Holy Spirit. ஓ அந்த வானாக்கினி இறங்கட்டும். Let the fire from heaven descend. அந்த வானாக்கினி Let the இறங்கட்டும். fire from heaven descend. ஜீவ வெளியே சுட்டெரித்து சாம்பலாகட்டும். Let it make your living sacrifice ஆமென் ashes. ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆகா இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆகா இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. எல்லாரும் கையெடுத்து பாடுங்க. இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆமென் ஹalleluya. ஆகா இயேசுவின் மாறான் மீது ஆமென் ஆமென். அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆகா இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆமென் ஆகா இயேசுவின் மாறான் ஹalleluya ஹalleluya ஆமென். அதிர் இன்பத்தை ஆமென் சொல்லாகுமோ. ஹalleluya. ஆகா இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆமென் ஹalleluya ஆகா இயேசுவின் மாறான் மீது சரீரத்தை விட்டு கொடுங்க. சொல்லாகுமோ. அபிஷேகம் இறங்கட்டும் ஆகா இறங்கட்டும். இயேசுவின் மாறான் மீது ஆமென் ஹalleluya. ஆகா இயேசுவின் மாறான் மீது ஆமென் 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 ஆமென். சொல்லாகுமோ. ஆகா இயேசு மாறான் மீது அதிர் ஆகுமோ. ஆகா இயேசு மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆகா இயேசுவின் மாறான் மீது அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஆகா இயேசுவின் மாறான் மீது ஆமென் ஹalleluya. அதிர் இன்பத்தை சொல்லாகுமோ. ஹalleluya ஹalleluya ஆமென். லபானா திடோ மாரம். ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. இப்பொழுது இயேசு உன்னை தொட்டு குணமாக்கும் சமயம்.
The time for Jesus to touch and heal you. இதோ அவர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். He is healing you now. உன்னை விடுதலையாக்குகிறார். Delivering you now. உன் வியாதியிலிருந்து நீ இப்போது விடுதலை பெற்றுக்கொண்டாய். You are going to be healed from your sickness. உன் வியாதியை நோக்கி பாருங்கள். Look at your sickness. உன் வியாதி குணமாயிரு. Your sickness is healed. உன் வியாதி குணமாய் விட்டது. It's healed. இப்போது உனக்கு வியாதி இல்லை. Now you are not sick. சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். Rejoice and be glad. அதே பாடலை ஒன்றியோட நாம் எல்லாரும் பாடுவோமாக. We will sing that song once again. இயேசுவின் மாறான் மீதே அதிலே இன்பத்தை சொல்லாகுமோ இயேசுவின் மாறான் மீதே ஆமென் ஹalleluya ஆமென் சொல்லாகுமோ தூய ஜீவ தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தங்கும் அன்பே தூய ஜீவ தேவ அன்பே இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே இயேசுவின் மாறான் மீதே ஆமென் ஹalleluya இன்பத்தை சொல்லாகுமோ இயேசுவின் மாறான் மீதே அதில் இன்பத்தை சொல்லாகுமோ அது தூய ஜீவ தேவ அன்பே இந்த உள்ளத்தில் தங்கும் அன்பே ஆமென் ஆமென் ஹalleluya அது தூய ஜீவ தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ தேவ அன்பே எங்கள் உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ எங்கள் உள்ளத்தில் தங்கும் அன்பே அது தூய ஜீவ தேவ அன்பே இந்த உள்ளத்தில் தங்கும் ஆமென் ஆமென் ஹalleluya 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 மைதாபானா சிராயில புராப்ஷதனா மனதிரா. உன்னுடைய கணவன் உன்னை விட்டு பிரிந்தபடியினால் இதுவரைக்கும் 7 முறை தற்கொலை செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாய். நான் உன்னை அந்த ஆவியிலிருந்து இன்று விடுதலையாக்கி விட்டேன். என்னுடைய கல்வாரி அன்பை உன்னை சந்தித்தபடியினால் விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென் ஹalleluya. அந்த வல்லமை நீ உன்னை அண்டி வருவது இல்லை. உன்னை தேடி உன் கணவனை நான் கொண்டு வருவேன். நீ ஏற்றுக்கொள் என் வார்த்தை. என் கல்வாரி அன்பு மாத்திரம் உன்னை விடுதலையாக்கிட்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் ஹalleluya ஹalleluya. தேவன் உங்களை தொட்டு விட்டார். God has touched you. தேவன் உன் வியாதியிலிருந்து விடுதலை தந்து விட்டார். Healed you from your sickness. எல்லாரும் களிகூருங்கள். All rejoice. குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசு தழும்புகளா ஆமென் ஹalleluya இயேசுவே. குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசு தழும்புகளா ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென். குணமானே நான் குணமானே 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 இயேசு தழும்புகளா பிரபானந்து ராமனந்த இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் நான் குணமானே ஆமென் ஆமென் ஹalleluya ஆமென் 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 ஹalleluya. இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா ஆமென் ஹalleluya ஹalleluya. இயேசுவின் தழும்புகளால் தேவன் நம்மை தொட்டு குணமாக்கினபடியினால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். 2ஆம் நாள் கூட்டத்தையும் தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயற்கையை அனுகூலமாக்கி தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க.